Assalamu alaikum. Assalamu alaikum, everybody. Welcome to Salem Economic Chamber webinar, Secret of How and Where to Search Jobs. So, எல்லாத்துக்கும் வரவேற்கிறோம் Salem Economic Chamber மூலமா. இந்த program இப்போ 8:35 ஆயிடுச்சு Indian time. So, we will start the program. Mr. Uwais, can you read Quran, please? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العظيم. Jazakallah khair, Uwais, for reading the Quran. So, இந்த ப்ரோக்ராம் வெபினாருக்கு போறதுக்கு முன்னால ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் சேலம் எக்கனாமிக் சேம்பர் அப்படின்ட்டு. இந்த சேம்பர் ஜஸ்ட் 6 months பேக் ஸ்டார்ட் பண்ணோம். என் பேர் முகமது ஃபிரோஸ், நான் சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். ஸோ இந்த சேம்பர் சேலம் எக்கனாமிக் சேம்பர் 4 பில்லர் அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று சோஷியல், தேர்ட் ஒன் இஸ் பிஸ்னஸ், 4வது எஜுகேஷன். ஸோ பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா மெயின்லி தொழில் பயிற்சி, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ஸ், தொழில் மேம்பாட்டு பயிற்சிகள், ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் ஸ்டடீஸ். இன்னொன்று சிறு தொழில் மேம்பாடு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட். அப்புறமேட்டு ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். இது பிஸ்னஸ் சேம்பரோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். எஜுகேஷனல் பார்த்தீங்கன்னா மேஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் கம்யூனிகேஷன், எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பற்றி, ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பிளனேஷன், டெவலப்மெண்ட், கைடன்ஸ், இதெல்லாம் பண்ணுறோம். 3வது பார்த்தீங்கன்னா கவர்மெண்டல் ஜாப்ஸ்க்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஐஎஸ்ஐபிஎஸ், இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு ரீசெண்டாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ட்ரைனிங் கிளாஸ் சென்டர் கூட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் கைடன்ஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. லாஸ்ட் கவர்மெண்டல் எஜுகேஷனல், டெக்னிக்கல், கிராஃப்ட் லெவல் ஜாப்ஸ், இந்த ட்ரைனிங்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டெவலப்மெண்ட்ஸை எஜுகேஷன் விங் மூலமாக பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4மே நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வெபினார் எஜுகேஷன் சேம்பர், எஜுகேஷன் விங்கோட இந்த வெபினார். இன்னைக்கு மிஸ்டர் ரஃபீக்னு, முகமது ரஃபீக், அவரோட ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். அவர் யூகேல இருந்து இந்த வெபினார் கண்டக்ட் பண்றாரு. He is a professional in resources, human resources and recruitment. He is qualified. He is qualified MS in computer science. He is a real professional. You should be very fortunate to hear him. அவர் US, கிரீஸ், இந்தியா, யூரோப், இங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹேஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் இன்னைக்கு ஷேர் பண்ண போறாரு இந்த வெபினார் மூலமா. ரொம்ப கவனமா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ரஃபீக் பாய். ஓகே, தேங்க்யூ. யூ கேன் டேக் ஓவர். ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை மீண்டும் சந்திச்சதுல மிக்க சந்தோஷம். போன ப்ரெசன்டேஷனில் ஒரே ஒரு ஸ்லைட் மிஸ் ஆகிட்டு இருந்தது, அதை நான் கவர் பண்ணிடுறேன். இது 3 part சீரீஸ். ஓகே, லாஸ்ட் வீக் சிவி ஏன் இம்பார்ட்டன்ட், எப்படி எழுதுறது, அதை பெனிஃபிட்ஸ்னா, அதோட ட்ராபேக்ஸ் என்ன, ஒழுங்காக என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் சிவியில்,
சிவி ஒழுங்காக எழுதுனா எப்படி வந்து ஷார்ட் லிஸ்டாக இன்டர்வியூ சான்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து எங்கே வேலை தேடுறது, ஓகே, எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். எல்லாரும் வேலை தேடுறோம், ஆனால் வந்து எங்கே தேடுறது எப்படி தேடுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பேனிக் ஆகிடும். பேனிக் ஆகிட்டு வில் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் தட் டோன்ட் கிவ் ப்ராப்பர் ரிசல்ட்ஸ். கரெக்டான வேலை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா மோஸ்ட் லைக்லி யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ இது செகண்ட் பார்ட் ஆஃப் த சீரீஸ். தேர்ட் பார்ட் ஆஃப் த சீரீஸ் அடுத்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் கழிச்சு என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்றது, முதல்ல எப்படி சிவி எழுதுறது, செகண்ட் வந்து எங்க எப்படி வேலை தர்றது, எப்படி வேலை தர்றது ரெண்டாவது, மூணாவது நீங்க வேலை அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு, இன்டர்வியூ கால் வந்துச்சு, இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்ட் 3ல பார்ப்போம். இது பார்ட் 1ல ஒரே ஒரு ஸ்லைட் மிஸ் ஆயிடுச்சு, அது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்கன்னா, ஒரு டிபிக்கல் சிவியோட ஃபார்மேட் எப்படி இருக்குங்கிறத பாக்குறீங்க. இங்க இதுல இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து இதுல வந்து சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு இந்த சிவி ஃபார்மேட்ல. அக்கார்டிங்லி நீங்க உங்க சிவி ஃபார்மேட் நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ டாப்ல பாத்தீங்கன்னா உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும், எடுத்தோடனே மேலே கொடுத்துருங்க. டாப் ரைட்ல இமெயில் அட்ரஸ், உங்க ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் தான் மொபைல் நம்பர். ஏன்னா எடுத்த உடனே உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னா ரெக்ரூட்டர் பார்ப்பாங்க. அதை வந்து அவனுக்கு ஈஸியாக்கி கொடுத்துருங்க. நீங்க எங்கேயாவது உள்ள எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, அடுத்த சிவிக்கு போயிடுவாங்க, தாய் விடுவாங்க. அதாவது பெஸ்ட் ப்ராக்டிஸ், டாப்ல உங்க நேம் போடுங்க. நேம் இருக்கு பாத்தீங்களா, டாப்ல நேம் போடுங்க. அதுக்கு மேல உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுங்க, இமெயில் அட்ரஸ் அண்ட் டெலிஃபோன் நம்பர் கொடுங்க. இந்த டெலிஃபோன் நம்பர் கொடுக்குறப்பையும் வந்து ஐஎஸ்டி கோட் ஆர் எஸ்டிடி கோட், லேண்ட்லைனா இருந்தால் எஸ்டிடி கோட் அப்ளிகபிளா இருந்தா அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. மேக் இட் ஈஸி ஃபார் த ரெக்ரூட்டர் டு கான்டாக்ட் யூ ரதர் தேன் எப்படி கான்டாக்ட் பண்றது, உங்க எஸ்டிடி கோட் என்ன, உங்க ஐஎஸ்டி கோட் என்ன அப்படிங்கிறத அலைய விடாம எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியரா கொடுத்துருங்க. ஓகே, உங்க நேம் கிளியரா எழுதுருங்க. அடுத்து வந்து ஒரு ப்ரொஃபைல் சம்மரி மாதிரி கொடுக்கலாம். சம்மரினா என்னன்னா, நான் முன்னாடி வந்து ஒரு அப்ஜெக்டிவ்னு சொன்ன பாத்தீங்களா, ஹூ ஆர் யூ, நீங்க யாரு ஆஸ் அ பர்சன், ஹூ ஆர் யூ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஒரு சின்ன சம்மரி வந்து கொடுத்துலாம், பிரீஃப் ஸ்னிப்பெட் மாதிரி. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எஜுகேஷன் சம்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரொஃபைலாக கொடுக்கலாம். அடுத்த செக்ஷன்ல உங்க கீ ஸ்கில்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, 10 வருஷம் ஒர்க் பண்ணீங்க, 15 வருஷம் பண்ணியிருப்பீங்க, 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே உங்களோட கீ ஸ்கில்ஸ் சொல்ல முடியாது. சில கோர் ஸ்கில்ஸ் இருக்கு, சில நான் கோர் ஸ்கில்ஸ்னு இருக்கு. இந்த கோர் ஸ்கில்ஸ் என்ன, உங்களோட கோர் ஸ்கில்ஸ் என்ன, சேல்ஸா, ரெக்ரூட்மெண்ட்டா, மார்க்கெட்டிங்கா, ப்ரோக்ராமிங்கா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டா, ஓகே, இல்ல அட்மினிஸ்ட்ரேஷனா, இல்ல ஆப்ரேஷன்ஸா, இது எல்லாம் உங்களோட உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் என்னவோ அது கீ ஸ்கில்ஸ் செக்ஷன்ல ஹைலைட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து நீங்க ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க வச்சுங்களேன். இப்போ ப்ராஜெக்ட்ல ஏதாவது நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் பிளேயர், டீம் பிளேயர் அவார்டு, இந்த மாதிரி ஏதாவது அவார்டு வாங்கி இருந்தீங்கன்னா அதை அதில் இதில் எழுதுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க ப்ராஜெக்ட் முடிச்சிங்க, இல்லை காஸ்ட் சேவ் பண்ணீங்க, இல்லை பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கீ அச்சீவ்மெண்ட்ஸ்ல பண்ணு. நான் வந்தேன், வேலை பண்ணேன், வீட்டுக்கு போனேன் அப்படின்னு எழுதுறது அது எல்லாரும் பண்றதுதான். அப்படி பண்ணாம ஹைலைட் பண்ணுங்க. எந்த செக்ஷன்ல உங்களை செல் பண்ற மாதிரி என்ன விஷயம் இருக்கோ கீ அச்சீவ்மெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பத்தி சிவில இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ லுக் அண்ட் ஃபீல் பாருங்க எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்கு, ஃபாண்ட் சைஸ் எப்படி கன்சிஸ்டண்டா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல புல்லட் பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதாம புல்லட் பாயிண்டா கொடுங்க, அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி செக்ஷன் ஹெடர்ஸ் ப்ராப்பரா கொடுங்க. எந்தெந்த செக்ஷனுக்கு என்னென்ன ஹெடர் கொடுக்கணுமோ அப்ராப்ரியேட்டா செக்ஷன் ஹெடர்ஸ் கொடுங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, கீ அச்சீவ்மெண்ட்ஸ். அப்புறம் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கொடுக்குறீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுங்க. அதாவது நீங்க லேட்டஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதை வந்து டாப்ல கொடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல போங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா M Group PLC, that means the client name, யார் உங்க எம்ப்ளாயர். It could be Infosys, it could be Wipro, it could be L&T, it could be Jio, it could be Reliance, anything. Employer name, எந்த டைம் பீரியட்ல இருந்து எத்தனை டைம் பீரியட், அக்டோபர் 2013 இருந்து பிரசன்ட்னா இது இருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த அக்டோபர் வந்து ஃபுல்லா கூட போடணும்னு அவசியம் இல்லை. OCT ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் போட்டா போதும். ஏன்னா வந்து ஜஸ்ட் சேவிங் ஸ்பேஸ், சின்ன சின்ன விஷயங்கள் இட் மேட்டர்ஸ். ஸோ இந்த பீரியட்ல இருந்து என்ன பண்ணீங்க,
அதுல வந்து பிரீஃபா என்ன ரோல் பண்ணீங்க ஃபைனான்சியல் கண்ட்ரோல், அதுல வந்து அந்த ரோல்ல நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அத எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து இப்பெல்லாம் எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களை யாரும் ஹையர் பண்ண மாட்டாங்க, உங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை வச்சுதான் என்ன சாதிச்சீங்க, 2 வருஷம் ஒர்க் பண்ணீங்க, 1 வருஷம் ஒர்க் பண்ணீங்க, 3 வருஷம் ஒர்க் பண்ணீங்க, பண்ணது ஒரே விஷயங்களை 3 வருஷம் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்ல 3 வருஷம் டிஃப்ரெண்டா பண்ணி டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கொண்டு வந்தீங்களா, அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க அதை. ஓகே, அதை வச்சுதான் இப்பெல்லாம் வந்து நிறைய ஹையர் பண்றாங்களே ஒழிய இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், 3 years எக்ஸ்பீரியன்ஸ், 4 years எக்ஸ்பீரியன்ஸ். ஐடி பொறுத்த வரைக்கும், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் உங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் இட் மேட்டர்ஸ். அதுக்கு மேல அந்த 2 years 3 years 4 years 5 years நீங்க என்ன பண்ணீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, ஓகே, எப்படி உங்க ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணீங்க, அதை தான் பாக்குறாங்களே ஒழிய நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டஸ் நாட் மேட்டர் பியாண்ட் அ பாயிண்ட். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், எம்ப்ளாயர் நேம், எந்த மந்த்ல இருந்து எந்த இயர், எப்போல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு போட்டு பிரீஃப் சம்மரி கொடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து புல்லட் பாயிண்ட்ஸை கொடுங்க. புல்லட் பாயிண்ட்ஸை கன்சிஸ்டண்டா கொடுங்க. அங்க டாட்டு, இங்க கமா, இங்க டிக் மார்க்கு, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம கொடுக்காதீங்க. கன்சிஸ்டன்ட் படிக்கிறப்ப வந்து படிக்கணும்னு ஆர்வம் வரணும். சரிங்களா? என்னடா இது ஏதோ கச்சமச்சான்னு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்காம, இட்ஸ் அ வைட்டல் டைம். 30 seconds தான் ஸ்கேன் பண்றாங்க ரெக்ரூட்டர் ஒரு சிவியை. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கவுண்ட்ஸ். நல்ல இம்ப்ரெஷன் கொடுங்க, விஷுவலா கண்டென்ட்ல நல்லா ரெப்ரசென்ட் பண்ணுங்க, so that he is interested to read further. சில வாட்டி என்ன ஆகும்னா 3, 4, 6 seconds ஃபர்ஸ்ட் பேஜ் பார்ப்பாங்க, அதுலேயே தெரிஞ்சிடும் இந்த கேண்டிடேட் வந்து சூட்டபிளா இல்லையான்னு. அதுக்கப்புறம் படிக்க கூட மாட்டாங்க. செகண்ட் பேஜ் தேவை, ஓகே, இம்மீடியட்டா கால் பண்ணுவாங்க ஃபார் இன்டர்வியூக்கு. அந்த மாதிரியும் நடக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூ ரைட் யுவர் சிவி. ஓகே, ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸை, உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புல்லட் பாயிண்ட்ஸா கொடுங்க. கடைசியில எஜுகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எண்ட்ல கொடுங்க. எடுத்தவன ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுக்காதீங்க. கிவ் இட் டுவார்ட்ஸ் யுவர் எண்ட். எண்ட்ல எஜுகேஷன் அகெயின் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும், எந்த யூனிவர்சிட்டி, என்ன கோர்ஸ் நேம், என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 92 to 94 நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டி. டிகிரி கோர்ஸ் பேர் இருந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் கெமிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன், யூனிவர்சிட்டி ரேங்க், எது இருந்தாலும் வாட் எவர் இஸ் அப்ளிகபிள் அதை மென்ஷன் பண்ணுங்க. ப்ளஸ் ஏதாவது நீங்க அடிஷ்னலா ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி என்ஐடின்னு இருந்தது, இப்போ கூட இருக்கும், என்ஐடி இருக்கும், மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அதுல ஆன்லைன் கோர்சஸ் கூட இருக்கலாம். ஆன்லைன்ல எடுத்திருந்தா கூட படிச்சிருந்தா அந்த கோர்ஸ் நேம் பண்ணி, என்னைக்கு பண்ணீங்க, கோர்ஸ் நேம் என்ன, அதில் என்னென்ன கவர் ஆச்சு, அதை வந்து ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்ல சொல்லலாம். இது லாஸ்ட்ல வந்து உங்களோட வெறும் எப்பவுமே வந்து லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் சீரியஸ். ஓகே, டோன்ட் டேக் லைஃப் சீரியஸ்லி. உங்களோட பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வாங்க. பர்சனாலிட்டினா யூ இஸ் யூ. ஓகே, ஆஃப்டர் ஒர்க் நீங்க என்ன பண்றீங்க, ஏதாவது வாலண்டரி ஒர்க் பண்றீங்களா, ஓகே, ஏதாவது சேரிட்டிக்கு போய் சேரிட்டி ஒர்க்ல இன்வால்வ் ஆகிறீங்களா, அதை பத்தி எழுதலாம் இதுல இன்ட்ரெஸ்ட் செக்ஷன்ல. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் டிராவல் பண்ணுவாங்க, சில பேர் vlogging பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஏதாவது வீக்கெண்ட்ஸ்ல போயிட்டு ஏதாவது ஆர்ஃபனேஜஸ்ல போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல போடுங்க. இதுல வந்து நல்ல விஷயங்கள். உங்களை அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் யூ கேர் அபவுட் லைஃப், யூ கேர் அபவுட் பீப்புள், யூ கேர் அபவுட் ஹியூமனிட்டி. அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செக்ஷன் போடுங்க. அதெல்லாம் வந்து ரெலவெண்டா இருக்கும். லாட் ஆஃப் வேல்யூ அடிஷன். ஸோ டிபிக்கல் சிவி வந்து இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்தேன் இப்போ. ஸோ இன்னைக்கு வந்து இன்னியோட டாபிக்கு போகலாம். ஓகே, இன்னையோட டாபிக் என்னன்னா, நாம வந்து வேலை தேடுறோம். ஓகே, நாம வந்து இப்போ வந்து எப்படி சிவி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து எங்க வேலை தேடணும்னு தெரியணும். எப்பவுமே வந்து நியூஸ் பேப்பர்லயே வேலை கிடைச்சிருமா, கிடைக்காது. வெப்சைட்ல கிடைச்சிருமா, கிடைக்காது. இன்டர்நெட்ல கிடைச்சிருமா, கிடைக்காது. யூ ஹேவ் டு டைவர்சிஃபை, அதாவது பல சோர்ஸ்ல போய் நீங்க தேடணும். அது என்னென்னங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம். அண்ட் எங்கெங்கெல்லாம் வேலை தேடணும், எப்படி வேலை தேடணும், ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் we will see today. இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம் இன்னையோட வெபினார்ல.
வேர்ல்ட் வைட் சிச்சுவேஷன் சேம் தான். கொரோனாங்கிறதுனால இட்ஸ் நாட் பர்டிகுலர் டு இந்தியா, இட்ஸ் பர்டிகுலர் டு யூகேன்னு சொல்ல முடியாது. வேர்ல்ட் வைட், இந்தியா, யூகே, யூரோப், யூஎஸ், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை தான் இப்போ. ஓகே, ஜாப் லாசஸ், இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஒர்க்கிங் இல்லை, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். எல்லா வேலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. சில வேலைகள் பண்ணலாம், சில வேலைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட் ஜாப், ஹாஸ்பிட்டாலிட்டி ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ சேம் சிச்சுவேஷன் வேர்ல்ட் வைட். நிறைய பேருக்கு வேலை போகுது. இட்ஸ் நாட் பர்டிகுலர் டு ஒன் பர்டிகுலர் கண்ட்ரி. இப்படி இருக்கிறப்போ நம்ம வேலை தேடுறப்போ நம்ம கொஞ்சம் அக்ரெசிவா தேடணும். ஏன் தேடணும்னா, இப்போ நாம அந்த மாதிரி அந்த அக்ரெஷன் நாம காட்டலன்னா, your competitor, some other candidate will show that aggression and he will get the job. What is that aggression? Aggression என்ன? Aggression என்னன்னா, show some spirit while searching for job. ஒரே ட்ரெடிஷ்னலா ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரியே நான் இன்னைக்கு கவர் பண்ண போறது பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ் பத்தி தான், கவர்மெண்ட் செக்டர் ஜாப்ஸ் பத்தி இந்த வெபினார்ல ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் இட் இன் டீடைல். பிரீஃபா நான் சொல்றேன் சில விஷயங்கள். நான் சில ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ்ல சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வில் டச் த டாபிக் பிரீஃப்லி. ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒரே சோர்ஸில் உட்காந்துட்டு தேடிட்டு இல்லாமல், முன்னாடியெல்லாம் நியூஸ் பேப்பரில் பார்த்து அப்ளை பண்ணுவோம், வெப்சைட்ஸில் பார்த்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ அது ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட். இப்போ திங்ஸ் ஆர் சேஞ்சிங், they have already changed. பட் இந்தியாவில் அந்த பேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாலேயே ஜாப் ஹையர் பண்ணுறாங்க, லிங்க்டின்ல ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் எழுதுகிற பிளாக் போஸ்ட்னா ஏதாவது ஒரு டாபிக் எழுது, நீங்கள் உங்களோட தாட்ஸை யூ கேன் ரைட் இன் த இன்டர்நெட், உங்களோட வியூஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதை பார்த்தே இந்த சப்ஜெக்ட்ல he has got deep knowledge and he has got passion to share his ideas. உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்றதுக்கு பயப்படாம தைரியமா நீங்க ஷேர் பண்றீங்க அப்படிங்கிற இம்ப்ரெஷனை கொடுங்க. சம்டைம்ஸ் சில ஆர்டிகல்ஸ் நல்லா இருந்தா உங்களோட அந்த பிளாக் ரைட் பண்றப்போ உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுப்பீங்க எண்ட்ல, திஸ் இஸ் மை இமெயில் ஐடின்னு. அதை வச்சு சில ஹையரிங் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, they will call the candidate to it, because அவங்க பார்க்குற சப்ஜெக்ட்ல, அவங்க பார்க்குற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருந்தீங்கன்னா they will directly get in touch with you and say, எங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கு, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு, வாட் இஸ் யுவர் சிச்சுவேஷன் அப்படின்னு உங்களோட சிச்சுவேஷன் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் வேலை தேடுறாங்க மக்கள். ஓகே, எப்பவுமே நம்மளோட ஆர்குமெண்ட், நம்மளோட ஒப்பீனியன்ஸ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் சம் சயின்டிஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபேக்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஆர்கியூ பண்ணணும். ஓகே, ஸோ கரியர் சைட்ஸ் 27% ஆஃப் த மக்களுக்கு வேலை கிடைக்குது. கரியர் சைட்ஸ்னா என்ன? ஓகே, ஐ வில் கம் டு இட். ஜாப் போர்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ Naukri.com இருக்கு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் Monster.com இருக்கு, Naukri.com இருக்கு, Shine.com இருக்கு, இது டாப் 3 இந்தியாவில். ஓகே, ஸோ அந்த மாதிரி போர்டில் 18% கிடைக்குது. ரெஃபரல்ஸ்னா எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ். மோஸ்ட்லி எம்ப்ளாயிஸ் ஹைரிங் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ப்ராசஸ். ஒரு கேண்டிடேட் ஹையர் பண்ணுறதுக்கும் they have to pay a lot of money for the hiring agency for advertising the role. ஓகே, அப்படி இருக்கிறப்போ instead of going to the market and hiring an external candidate, சில வாட்டி என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு லீட் ரோலுக்கு, இந்த மாதிரி ஒரு மேனேஜர் ரோலுக்கு இன்டர்னலா சில கேண்டிடேட்ஸ் யாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் 15% ஆஃப் த ஹைரிங் இன்டர்னல் ஹைரிங் நடக்கும். ரெஃபரல்ஸ்னா எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, எம்ப்ளாயிஸ்க்கே நான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்ல, உங்க ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்ல ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ண பழைய கம்பெனிஸ்ல யாராவது நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 15.83% ஹையர் பண்றாங்க. ஏஜென்சி, ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு பாருங்க, 4.52% தான். இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ஃப்ரம் யூஎஸ். இந்தியாவில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா மாறலாம், பட் ஓவரால் பிக் பிக்சர், பெரிய அந்த பிக் பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் நாட் டோட்டலி டிஃப்ரெண்ட், இட் இஸ் சிமிலர். இப்போ கரியர் சைட்ஸ் சொன்னேன். கரியர் சைட்ஸ்னா என்ன? ஜாப் போர்ட் தெரியும், பற்றி சொன்னேன், Naukri.com, Shine.com, ஓகே, Monster.com. கரியர் சைட்ஸ்னா என்னன்னா, ஒரு எம்ப்ளாயருக்கும் அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் LNT.com, ஓகே, LNT-யோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, அவங்க வெப்சைட்லேயே கரியர் செக்ஷன்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். அவங்க கம்பெனியில் இருக்கிற ஓப்பனாக இருக்கிற ரோல்ஸ் எல்லாம் அங்கே அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தட் இஸ் கால்ட் கரியர் சைட்ஸ். ஒரு எம்ப்ளாயரோட கரியர் செக்ஷன் சொல்லலாம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஹைரிங் அதில் தான் நடக்குது. நாம் என்ன பண்ணுறோம்,
சிவி யாருக்காவது அனுப்பிச்சிடுவோம். ஓகே, அனுப்பிச்சிட்டு எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறோம். இமெயில் எம்ப்ளாயர் ரெக்ரூட்டர் இமெயில் எங்கே கிடைக்குன்னா யார் என்னென்ன பார்க்குறதுல அவங்ககிட்ட ஓப்பனிங் இருக்கா இல்லையான்னு தெரியாது இல்லை, பிளைண்டாக ஒரு சிவி அனுப்பிச்சி விட்ருவோம். ஒரு எங்கேயா எவனோ ஃப்ரெண்டு எவனோ கொடுத்துருப்பான், ஒரு நெட்ஒர்க்கில் வாட்ஸ்அப்பில் எங்கேயாவது வந்திருக்கும் ஹைரிங் மேனேஜர். அந்த ஹைரிங் மேனேஜருக்கு இது பெரிய தலைவலி. அவ்வளோ இமெயில் ஸ்பேமாக வரும். அது தலையும் இருக்காது, வாலும் இருக்காது. எதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னே தெரியாது, எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு ரெக்ரூட்டர் வந்து ஒரே ஒரு ரோலோட ஹையர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து 100, 200, 300 ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 மந்த் ஒரு ரோலை அப்ளை பண்ணுவாங்க, அடுத்த மந்த் இன்னொரு ரோலுக்கு இன்னொரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒட்டையாக இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா, சிவி அனுப்பிச்சிங்கன்னா, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னே தெரியாது, அது ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. இதுதான் ஃபேக்ட். இப்போ புரியுதா ஏன் உங்களுக்கு ரெக்ரூட்டருக்கு பிளைண்டாக அனுப்பிச்சா ரிப்ளை வர மாட்டேங்குதுன்னு? ஏன்னா அப்போ கரியர் சைடில் 27% ஆஃப் த ஹைரிங் கரியர் சைட்ஸ்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. ஏன் ரீசன், ஏன் இது ஹையராக இருக்குன்னா, எல்லா ரோலும் மார்க்கெட்டில் அட்வர்டைஸ் பண்ணணும்னா இட்ஸ் அ வெரி வெரி காஸ்ட்லி, ரொம்ப செலவாகும். அதுக்காக அந்த செலவை குறைக்கிறதுக்காக இந்த மற்ற சோர்சஸ்லேருந்து ஆள் கிடைக்கலன்னா மட்டும்தான் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. எவ்ரி ரெக்ரூட்டர் ஹேஸ் காட் ஹிஸ் ஓன், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் பூல் வச்சிருப்பாங்க. எப்பவுமே ஒரு ரோல் வந்தோம்னா டக்குன்னு அவங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை கான்டாக்ட் பண்ணி பார்ப்பாங்க. யாராவது இருக்காங்கன்னா இருந்தால் அவங்களை ஹையர் பண்ணுவாங்க, இல்லைன்னா தான் வெளியே போவாங்க. ஸோ கெட் இன் டு தட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ், டாக் டு பீப்புள். ரெக்ரூட்டர்ஸோட பேசுகிறப்போ ஹேவ் ஒரு ரேப்போ ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்குங்க அவங்களோட. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி ஹையர் பார்த்தீங்கன்னா 4.52% தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் தான் ஹையரிங் ஏஜென்சி மூலமாக நடக்கும். ஏன்னா ஏஜென்சிஸ் வந்து காஸ்ட் டைம் ஃபேக்டர் எவ்வளோ வந்து அந்த ஏஜென்சி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி உங்களோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஹைரிங் பண்ணி கொடுக்குறாங்கிறதும் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரே சோர்ஸில் ஸ்டிக் ஆன் பண்ணாதீங்க, டைவர்சிஃபை யுவர் சோர்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் கரியர்ஸ். ஒரு ட்ரூ இன்சிடென்ட் சொல்கிறேன் நான். ஒரு கேண்டிடேட், ஐ வில் நாட் ரிவீல் ஹிஸ் நேம், ஹி வாஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே, ஃபார் 2 years 2 வருஷமாக வந்து அவர் ஜாப் இல்லை. ஓகே, ஹி அப்ரோச் மீ. நான் சொன்னேன், நீங்கள் அவங்க இது வரைக்கும் எப்படி உங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஃபஸ்ட் அட்டாக் எங்கன்னா சிவி எடுத்து பார்த்தேன், அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் முடிஞ்சுது. ஸோ சிவியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது, எங்கே ஜாப் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். நியூஸ் பேப்பர் அப்படி இப்படின்னாரு. ஓகே ஃபைன், கரியர் செக்ஷனுக்கு போய் அப்ளை பண்ணுறீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணு கரியர் செக்ஷனுக்கு ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஃபார் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஹி வாஸ் கோயிங் டு த கரியர் செக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி செக்ஷனுக்கு போயிட்டு அங்கே அப்ளை பண்ணாரு, ஜாப் கிடைச்சிருச்சு, நல்ல டாப் எம்என்சியில் ஹி இஸ் செட்டில் நவ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இட் இஸ், நான் வந்து எங்கேயோ கூகுள் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து ப்ராக்டிக்கல் அட்வைசஸ், நான் டே இன் அண்ட் டே அவுட் என்னென்ன பார்க்குறேனோ அதை வச்சு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேயா? So diversify your source of jobs search. Okay, first skill. ஓகே, இப்போ நீங்க இந்த ஸ்லைடு மட்டும் நீங்க கேட்டுட்டு எழுச்சி போனீங்கன்னா கூட பரவாயில்ல, பட் என்டையர் டாக்கோட ஹைலைட்டே இந்த ஸ்லைடு மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஃபார் எனி ஜாப் சீக்கர் என்ன அப்படி இருக்கணும்னா, யூ ஷுட் நோ, உங்களுக்கு கூகுள் பண்ண தெரியணும். ஓகே, இப்போ இந்த எல்லாம் இப்போ வந்து 80%, ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து கூகுளில் இருக்கு. செகண்ட் பிங் இருக்கு, அப்புறம் வந்து DuckDuckGo அப்படின்னு சில சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. ஓகே, அந்த செகண்ட் தேர்ட்லாம் தனியாக வச்சிருவோம். நம்பர் 1 எடுங்க, கூகுள் எதுக்கு எடுத்தாலும் நம்ம கூகுள் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கூகுளில் எப்படி சர்ச் பண்ணணும்னு தெரியணும். ஓகே, கூகுள் கிட்ட நீங்க என்ன வேணும்னு ஒழுங்கா சொன்னீங்கன்னா தான் கூகுள் வில் bring up the results. ஸோ கூகுள் கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியணும். ஓகே, ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் கீவேர்ட் ஃபார் எனி ஜாப், எனி டார்கெட் ஜாப். ஓகே, அந்த ஜாபுக்கு ரிலேட்டடா ஒரு கீவேர்டை சூஸ் பண்ணணும். அந்த கீவேர்டை போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் இருக்கலாம். ஓகே, டீச்சர் ஜாப்ஸ், டீச்சர் அப்படிங்கிறது கீவேர்ட். அதில் வந்து சில வேரியேஷன் ஆட் பண்ணுங்க. பிரைமரி ஸ்கூல் டீச்சர், ஹை ஸ்கூல் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர், ஹிந்தி டீச்சர், இந்த மாதிரி நீங்க எந்த ஜாப் தேடுறீங்களோ அந்த ஜாபுக்கு ரிலேட்டடா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் கூகுளிங் வித் தட் இஸ் கால்ட் கீவேர்ட் சர்ச். ஓகே, இதுல வந்து
இதுல வந்து சில காம்பினேஷன்ஸ் பண்ணலாம். அதாவது என்னன்னா பூலியன் ஆபரேட்டர்னு என்னன்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கூகுள் என்ன பண்ணும்னா நீங்க தேடுற ஒரு வார்த்தை எதர் ஜாப் டைட்டில் இருக்கான்னு செக் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணும். அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது இருந்தா ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ணி அதை சர்ச் ரிசல்ட்ஸ்ல கொண்டு வந்து காட்டும். சர்ச் ரிசல்ட்ஸ்ல இருந்து நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரிலவெண்டா இருக்கா பாருங்க. ரிலவெண்டா இருந்தா அப்ளை பண்ணுங்க, ரிலவெண்டா இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. பட் அது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போறதுக்கு முன்னாடி உங்களுடைய விண்டோ என்னன்னா கூகுள் சர்ச் பார். சர்ச் பார்ல நீங்க என்ன என்டர் பண்ணணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஃப்ரெஷர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், 2020 பாஸ் அவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இதெல்லாம் வந்து சில ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, பிரைமரி ஸ்கூல் டீச்சர் ஜாப், ஓகே, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர், entertainment industry jobs, okay, news anchor jobs, in the மாதிரி front office jobs, chef jobs, okay, server jobs, driver jobs, இந்த மாதிரி நீங்க தேடுற வேலையோட சம்பந்தப்பட்ட ஒரு கீவேர்டை எடுத்து போட்டுட்டு ஜாப்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு சில வாட்டி வந்து இதுல வந்து பூலியன் கீவேர்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆர் அதாவது ஒரு கீவேர்டு இங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கீவேர்டு ஆர் கீ டூன்னு இருக்கு. அப்படின்னா இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த வார்த்தை அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தா கொண்டு வந்து காட்டு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அடுத்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கீவேர்ட் 1 அண்ட் கீவேர்ட் 2, அதாவது மோர் ஸ்பெசிஃபிக்கா நீங்க நேரோ டவுன் பண்ணணும். ஓகே, அப்படி இருந்தா இந்த வார்த்தையும் இருக்கணும் அந்த வார்த்தையும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர் அண்ட் அந்த மாதிரிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மோர் டார்கெட்டட் ரிசல்ட்ஸ் கொண்டு வரும், கரெக்டான ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி ஜாப் தான் வேணும், இந்த டைட்டில் இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா அதை டபுள் கோர்ஸ்ல போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி ப்ரொஃபஷனல், அதில் டபுள் கோர்ஸ்ல போட்டுட்டு டேட்டா என்ட்ரி அசோசியேட், டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த வேர்டு இருந்தால் மட்டும் கொண்டு வந்து காட்டும், இல்லைன்னா காட்டாது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் நியர் மீ அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. அதாவது நீங்க இருக்கிற லொக்கேஷன், நீங்க சேலம்ல இருக்கீங்களோ, திருச்சியில இருக்கீங்களோ, மதுரையில இருக்கீங்களோ, கன்னியாகுமரியில இருக்கீங்களோ, சென்னையில இருக்கீங்க, எங்க இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற வேலையை காட்டுங்க அப்படின்னு காட்டுறதுக்கு யூ கேன் சே ஜாப்ஸ் நியர் மீ பிளஸ் சம் கீவேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் ஆர் டீச்சர் ஜாப்ஸ் நியர் மீ இப்படின்னு சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி யார் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க? யாரும் ட்ரை பண்ணி இருக்கீங்களா? ட்ரை பண்ணலன்னா இந்த ப்ரோக்ராம் முடிச்சு இமீடியட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஜாப்ஸ் நியர் மீன்னு சொல்லி உங்க கூகுள்ல போடுங்க. உங்க சிட்டில, ஓகே, சம்டைம்ஸ் வந்து இப்போ பெரிய சிட்டில இருந்தா வரும் ரிசல்ட்ஸ் வரும், சில 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 சின்ன சிட்டிஸ்ல இருந்தா ஜாப்ஸ் வராது. ஸோ வராதுனால இது எஃபெக்டிவ் கிடையாதுன்னு சொல்லாதீங்க. உங்க ஊர்ல வேலை இல்லை அப்படின்னா கொஞ்சம் உங்க ஊர்ல இருக்க கொஞ்சம் பெரிய ஊர், பக்கத்துல இருக்க பெரிய ஊரோட நேம் போட்டு ஜாப்ஸ் நியர் மதுரை, ஜாப்ஸ் நியர் டூட்டிகோரியன், ஜாப்ஸ் நியர் சேலம் அப்படின்னு போட்டுங்க. ப்ளஸ் இன்னொரு கீவேர்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி பாருங்க. நீங்க 10 இடத்துக்கு போய் தேடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒன் ஸ்டாப் ஷாப். ஒரே இடத்துல உட்காந்துட்டு உலகத்துல இருக்க எந்த ஜாபுமே தேடலாம். நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் கூகுள்ல பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒழுங்கான கீவேர்டு யூஸ் பண்ணணும். கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அந்தந்த போர்ட்டல் கரெக்டா கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல இருந்து அந்தந்த வெப்சைட்ஸ்க்கு போயிட்டு அங்க போய் அப்ளை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் very very important first step. Okay, let's go on. இப்போ வந்து ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து வெப்சைட்ல அட்வர்டைஸ் பண்ணுவோம், நியூஸ் பேப்பரை பார்த்து அட்வர்டைஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க ஜாப் தேடணும் அப்படிங்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருந்தோமோ அதை வந்து கொஞ்சம் எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்க ஆரம்பிப்போம். என்னன்னா லிங்க்டின் ஒன்று இருக்கு. லிங்க்டின் என்னன்னா அது என்னன்னா இந்த ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க. அதாவது ஃபேஸ்புக் இருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக்னா என்னன்னா ஃபேஸ்புக் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங். இது வந்து லிங்க்டின் வந்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங். யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ பிரைவேட் செக்டர்ல கண்டிப்பா லிங்க்டின்ல உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கணும். உங்க அப்ளிகேஷன் ஒரு ரெக்ரூட்டருக்கு போனா ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் பண்றது உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்து
நீங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யாரோடலாம் லிங்க்ல இருக்கீங்க, எந்த கொலீகோட நீங்க லிங்க்ல இருக்கீங்க, யாராவது உங்க நெட்வொர்க்ல இருக்க ஆளு ஒருத்தர் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட உங்களை பத்தி ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. எப்படி இந்த கேண்டிடேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா, கேரக்டர் எப்படி, ஆஃபீஸ் பிஹேவியர் எப்படி, அப்படி ரெஃபரன்ஸ் செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் லிங்க்டின்ல. இன் டீடைல் இதை பார்ப்போம். ஸோ லிங்க்டின்லயே வந்து குரூப்ஸ் இருக்கு, ஜாப் குரூப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப்ஸ் தேடுறீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப்ஸ்க்கு சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச் ரிசல்ட்ஸ்ல ப்ரொஃபைல்ஸ் வரும். ப்ரொஃபைல்ஸ்க்கு அடுத்து குரூப்ஸ் வரும். அந்த குரூப்ஸும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி லிங்க்டின்ல ஜாப்ஸ் ரிலேட்டட் குரூப் இருக்கு. அங்க போனீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்து அந்த 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 ஒரு டார்கெட் இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து அந்த மாதிரி லிங்க்டின் குரூப்ஸுக்குள்ள போடுவாங்க. அதில் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ ரெக்ரூட்டர்ஸ்க்கு இந்த டைம் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஹைரிங். ஹைரிங்ல ரொம்ப கம்மி டைம் பண்ணணும். அதுக்காக அவங்களுக்கு தெரியும் அவங்க வேணுங்கிறது தே வாண்ட் த ரைட் கேண்டிடேட், தே வாண்ட் த யார் விவரமா இருக்கானோ அந்த மாதிரி கேண்டிடேட் தான் வேணும் அவங்களுக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி 4-5 குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ் அவங்க போடுற மெசேஜ் வரும். மெசேஜை பாருங்க, பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்க. டு பி ஹானஸ்ட், எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அப்ராட் இன்டர்நேஷனல் ஜாப் நான் கிரீஸ்ல கிடைச்சது. எனக்கு அந்த வேலை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்னா, முன்னாடி யாஹூ குரூப்ஸ்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லை அது. ஓகே, யாஹூ குரூப்ஸ்னு ஒரு மெயிலிங் லிஸ்ட் இருந்தது. யாஹூ குரூப்ஸ்ல போயிட்டு நான் சில யாஹூ குரூப்ஸ்ல மெயிலிங் லிஸ்ட்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அடுத்த நாளே இன்டர்வியூ இருந்தது. அடுத்த நாளே ஆஃபர் கொடுத்துட்டாங்க. என்னால் நம்ப முடியல அந்த டைம்ல. அப்போ இன்டர்நெட் கிடையாது, ஃபர்ஸ்ட் லேப்டாப் கிடையாது, எதுவுமே கிடையாது. சத்தியம் இன்ஃபோ வேலையில போயிட்டு நாங்கள் நைட்டில் உட்காந்து அப்ளை பண்ணுவோம். 20-30 ருபீஸ் பர் ஹவர் கொடுத்து அப்ளை பண்ணிருந்தோம். அந்த மாதிரியும் வேலை கிடைக்கும். டைவர்சிஃபை யுவர் சோர்ஸ். உங்களுடைய தேடுற இடங்களை ஒரே இடத்துல உட்காந்துறாங்க, 4-5 இடத்த தேடுங்க. ஓகே, லிங்க்டின் இஸ் ஒன். ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி தான். அதுலேயும் வந்து சில ஜாப் ரிலேட்டட் குரூப்ஸ் இருக்கு. அதில் ஸ்பேம் நிறைய இருக்கும். ஓகே, அன்வான்ட் மெசேஜஸ் நிறைய வரும். இந்த குரூப்ஸ்ல போயிட்டு அந்த குரூப்ஸ்ல போயிட்டு அதை வர மெசேஜஸ்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த குரூப் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு குரூப்பா இல்லை ஒரு டைம் பாஸ் குரூப்பான்னு தெரிஞ்சிடும். டைம் பாஸ் குரூப் வந்து அதை விட்டு வெளியே வந்துருங்க, போகாதீங்க. சீரியஸா இருக்கிற குரூப்ல மட்டும் போய் ஜாயின் பண்ணுங்க. அதுல வர மெசேஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. லிங்க்டின்ல இன்னொரு விஷயம் இருக்கு. லிங்க்டின்ல போயிட்டு சும்மா உட்காந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதும் வேஸ்ட் தான். மொட்டையா இருக்கும். உங்க நேம் சர்ச் பண்ணி பார்த்தா நேம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுங்க, லிங்க்டின்ல போயிட்டு உங்களுடைய இண்டஸ்ட்ரி டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டன்சியா இருக்கலாம், இட் குட் பி இன் ஐடியில் இருக்கலாம், ஐடியில் ஒரு ஃப்ரண்ட் எண்டா இருக்கலாம், பேக் எண்டா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், ஓகே, டெவாப்ஸா இருக்கலாம், எது வேணா இருந்தாலும் அந்த டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்தா அதுல உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட ஒப்பீனியனோ உங்க வியூவோ கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா கொடுங்க. அமைதியா உட்காராதீங்க. ஓகே, அந்த டிஸ்கஷன்ல ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க சொன்ன வியூ கரெக்ட், பட் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி பண்ணலாம், இந்த டிசைன் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச சில வியூ பாயிண்ட்ஸை ஆட் பண்ணுங்க. ஒரு ரெக்ரூட்டர் பார்க்குறப்போ நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கிறதும் பார்ப்பாங்க. லிங்க்டின்ல அமைதியா இருக்கானா, இல்லை ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றானா, ஏதோ ஒரு டிஸ்கஷன் த்ரெட்டுக்கு இவன் கான்ட்ரிபியூட் பண்றானா, இஸ் குவைட் அன் ஆக்டிவ் பர்சன், ஹி நோஸ் வாட் இஸ் டாக்கிங் அபவுட். இந்த விஷயத்துல இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, சரி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றது ஈஸியாகிடும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இப்போ ட்விட்டர் இருக்கு. ஓகே, ட்விட்டர்ல என்னன்னா, ட்விட்டர்ல ஹேஷ்டேக் சொல்லுவாங்க. அதாவது ஹேஷ்டேக்னா என்னன்னு தெரியும், அந்த சிம்பிள் பார்த்துருப்பீங்க. அந்த சிம்பிள் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டோட ஹேஷ்டேகை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி லிங்க்டின்லயும் ஹேஷ்டேக்ஸ் இருக்கு. ஹேஷ்டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹேஷ்டேக் ஹைரிங், hashtag open to work, hashtag looking for job, hashtag need help, hashtag Chennai jobs, hashtag Bangalore jobs, hashtag Salem jobs. இந்த மாதிரி அப்ராப்ரியேட் ஹேஷ்டேக்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க மெசேஜ் போடுறப்போ அவங்களும் அந்த ஹேஷ்டேக் போடுவாங்க அவங்க மெசேஜ்ல, சப்ஜெக்ட்ல. அப்படி போட்ட என்ன ஆகும்னா, அந்த ஹேஷ்டேகை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அதனால நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. முதல்ல எந்த ஹேஷ்டேக் உங்களுக்கு ரிலவெண்ட்னு பாருங்க. ரிலவெண்டா இருக்கிற ஹேஷ்டேக்ஸை
டாபிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ட்விட்டர்லயும் அதே மாதிரி தான். சும்மா உக்காராம இப்போ ட்விட்டர்ல லிங்க்டின்ல வந்து அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன் பாருங்க. அட்வான்டேஜ் என்னன்னா ரெக்ரூட்டரும் இருப்பாங்க அங்க. ரெக்ரூட்டர் ப்ரொஃபைல் என்னன்னு தெரிஞ்சிடும். ரெக்ரூட்டர்ல தெரிஞ்சிடும் HR in XYZ கம்பெனி, LNT லிமிடெட், சன் ஃபார்மா லிமிடெட், பார்மசூட்டிக்கல், ஆஸ்ட்ராசெனகா, என்ன வேணா இருக்கலாம். ஓகே, பயோஃபார்மா லிமிடெட், எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு. எந்த பேர், ஹைரிங் மேனேஜர் பேர் என்ன, அவங்களோட டைட்டில் என்ன, எந்த லொகேஷன்ல இருக்காங்க, இந்த இத்தனை விஷயம் தெரிஞ்சிடும். அவங்களோட கனெக்ட் பண்ணி டைரக்டா நீங்க மெசேஜ் அனுப்பலாம். ட்விட்டர்ல கூட நீங்க டைரக்டா மெசேஜ் அனுப்பலாம். இதெல்லாம் நீங்க கம்பெனியில பிசிக்கலா போனீங்கன்னா அவங்களை நெருங்க கூட விட மாட்டாங்க. ரிசப்ஷன் விட்டு நீங்க தாண்ட முடியாது. அன்லெஸ் யூ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் வந்து ரிசப்ஷன் அவங்களை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வர்ச்சுவல் வேர்ல்ட்ல ஒரு ஹெச்ஆரியோ, ஒரு ஹைரிங் மேனேஜரோ, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோ, ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவையோ டைரக்டா மெசேஜ் அனுப்பலாம். கூச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே பயப்படாதீங்க. நீங்க எதுவுமே தப்பு பண்ணல. ஓகே, உங்ககிட்ட திறமை இருக்கு, அவங்ககிட்ட வேலை இருக்கான்னு கேட்குறீங்க, அவ்வளவுதான். அக்ரெசிவா கேளுங்க. இதுக்கு பேர் தான் பீயிங் ப்ரோஆக்டிவ் சொல்றது. இருந்தா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம். இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல எல்லாம் வந்து ஜென்ரலா பீப்புள் டென்ட் டு பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. உங்களை வந்து ஒதுக்க பார்க்க மாட்டாங்க. ரெலவெண்டா இருந்தா ஆன்சர் பண்ணுவாங்க, ரெலவெண்டா இருந்தா ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், 20 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் சைட். இந்த இடத்துல வந்து people will try to help you. ஓகே, இதே மாதிரி லிங்க்டின், ட்விட்டர் மாதிரி இன்னொரு சைட் என்ன இருக்குன்னா பின்ட்ரெஸ்ட்னு இருக்கு. ஓகே, இன்ஸ்டாகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தீங்களா? அங்கே ஃபோட்டோஸ்லாம் பார்த்து போடுவாங்க இல்லையா? அப்படி போடுறப்போ இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது இன்டீரியர் டிசைனர்ல பார்க்குறீங்க, ஃபேஷன் டெக்னாலஜியில் பண்ணுறீங்க, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்க்குறீங்க, இல்லை வெப் டிசைனிங் பண்ணுறீங்க, உங்களோட கிரியேட்டிவ் ஃபீல்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க அவங்களுடைய ஒர்க்கை டிஸ்பிளே பண்ணணும்னா ஓகே, இது நல்ல இடம். பின்ட்ரெஸ்ட்ல நல்ல இடம். நீங்க ஏதாவது நல்ல லோகோ டிசைன் பண்ணிருக்கீங்களா, இருக்கலாம், ஏதோ கிளைண்ட்ல ஏதாவது ஃப்ரீலான்சிங் பண்ணிருக்கீங்களா, அதை வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுங்க. இங்க டிஸ்பிளே பண்ணீங்கன்னா யாராவது உங்க ஒர்க்கை லைக் பண்ணாங்கன்னா அங்கிருந்தே உங்களை வந்து மெசேஜ் கான்டாக்ட் பண்ணி they will try to get in touch with you. ஸோ இது வந்து உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஒரு நல்ல இடம். ஓகே, இந்த ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இங்கெல்லாம் போய் தேடுவாங்க. இங்கெல்லாம் தேடிட்டு கரெக்டான கேண்டிடேட் கிடைக்கலன்னா தென் தே கம் டு த ஓப்பன் மார்க்கெட். யாருமே கிடைக்கலன்னா ஓப்பன் மார்க்கெட் வருவாங்க. இன்டர்னலா இவ்வளவு விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா? மார்க்கெட்டுக்கு ஒரு ஜாப் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு இடத்துல போய் ஹெச்ஆர் மேனேஜர் தேடுவான். அங்க கிடைச்சி விவரமா இருக்கிறவன் கேண்டிடேட் அந்த இடத்துல இருப்பான். இல்லைன்னா ஆனால் சோம்பேறித்தனமா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியாம அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. எங்க கான்டாக்ட் பண்றது, யாரை கான்டாக்ட் பண்றதுன்னே தெரியாம இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து திறமை இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன், திறமை இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். அவங்கள வந்து எல்லாம் ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அது ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், ரெக்ரூட்டர்ஸ் பண்றதுக்கு தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ லிங்க்டின்ல சொன்னேன். இப்போ வந்து லிங்க்டின்ல வந்து அப்ராப்ரியேட் ஹேஷ்டேக்ஸ், இப்போ பார்த்தீங்க இந்த ஸ்க்ரீன்ல நான் கர்சர் பார்த்தீங்கன்னா linkedin.com/feed/hashtag மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த /hashtag அப்புறமா என்ன ஒரு டாபிக்கோ என்ன ஒரு ஹேஷ்டேக்கோ நீங்க போட்டீங்கன்னா அது கரெக்டாக அந்த ஹேஷ்டேக். இன்ஃபேக்ட் லிங்க்டின்ல ஹேஷ்டேக் சர்ச் பண்ற மெக்கானிசம் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் அரவுண்ட், அதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. இந்த யூஆர்எல்ல, இந்த லிங்க்ல feed/hashtag கழிச்சு என்ன கீவேர்ட் போட்டாலும் அந்த கீவேர்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம், ரீச் பண்ணலாம். அதுல வந்து பாருங்க இந்த ஹேஷ்டேக்ல எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க. பாப்புலர் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தால் அது ஒரு பாப்புலர் ஹேஷ்டேக்னு அர்த்தம். நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா இட்ஸ் நாட் அ வெரி பாப்புலர் ஹேஷ்டேக்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவு, இப்படிதான் வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து ஃபாலோ பண்றது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ற விதம் இப்படிதான். சரி, லிங்க்டின்ல உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒழுங்காக கொடுங்க. இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். அதை வந்து பப்ளிக்கா டிஸ்பிளே பண்ணுவீங்க. ஓகே, இந்த தப்பு இல்லை. நீங்க அங்க இருக்கிறது விஷயமே, இருக்கிறதோட நோக்கமே வேற தேடுறதுக்கு தான். தேடுறப்போ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு மறைச்சு வச்சா அப்புறம் அங்க இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையா? இல்ல. அதனால அதையும் வந்து நீங்க பிரைவசி செட்டிங்ஸ்ல போயிட்டு டிஸ்பிளே யுவர் கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லுவீங்க. ஓகே, அடுத்தது லிங்க்டின்ல அப்ராப்ரியேட் ஹெட்லைன்ஸ் கொடுங்க. இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் அப்ராப்ரியேட் ஹெட்லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஹெட்லைன்னா என்னன்னா நேம் இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க.
Yeah, but tell me. Oh, that's all that I'll deal with. He would have kept it in the front. Let me. Sorry. ஸோ வந்து அப்ராப்ரியேட் ஹெட்லைன் கொடுக்கணும். ஹெட்லைன் என்னன்னா உங்கள் நேம் இருக்கும், நேம் கழிச்சு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஹெட்லைன்னா என்ன சொல்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் வந்து முகமது ரஃபீக் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லா ப்ரொஃபைல்ஸும் லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆகிறதுல உங்களோட நேம் இருக்கும். நேம் கழிச்சு நீங்கள் யார் நீங்கள் ஓகே, யூஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யூஆர் ஃபவுண்டர், யூஆர் சிடிஓ, யூஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர், அதுக்கு பேர் ஹெட்லைன். இந்த ஹெட்லைன் வந்து நல்லா ஒரு பஞ்சாக கொடுங்க. பஞ்ச்னா என்னன்னா, ஐ மீன் கொலோக்கியல் லாங்குவேஜ் பஞ்ச்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவாக கொடுங்க. எஃபெக்டிவ்னா என்னன்னா, பேஷனேட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், பேஷனேட் வெப் டிசைனர், வெறும் வெப் டிசைன் போடலாம். ஓகே, அதில் எஃபெக்டே இல்லை. வெறும் வெப் டிசைனர் போடுறது எப்படி இருக்கு, பேஷனேட் வெப் டிசைனர் போடுறது எப்படி இருக்கு, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டு பேருமே வெப் டிசைனர் தான். ஆனால் ஒரு பேஷனேட் வெப் டிசைனர்னு போறதுல நீங்க வந்து அந்த அந்த துறையில அந்த இது உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க. இந்த மாதிரி கேண்டிடேட் தான் வேணும் ரெக்ரூட்டர்ஸ்க்கு, கார்பரேட்ஸ் இந்த மாதிரி கேண்டிடேட் தான் வேணும். ஸோ இது வந்து உங்களை செல் பண்ற ஒரு விதம். அதை வந்து வீணாக்காதீங்க, அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. ஹெட்லைன் அப்ராப்ரியேட்டா கொடுங்க. இப்போ வந்து நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க, வேலை இல்லை, ஓகே, அப்போ இந்த ஹெட்லைனை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, available immediate for next role in Chennai, in Salem, in Tuticorin, in Trichy, in Madurai அப்படின்னு போடலாம். நீங்க விவரமா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கிளியரா போட்டீங்க அதில். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் அவங்களும் சர்ச் பண்ணுவாங்க. அவைலபிள் இமிடியேட் போறீங்க, அவங்க நீங்க கீவேர்டு வச்சு நீங்க சர்ச் பண்ற மாதிரி ரெக்ரூட்டர்ஸும் கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணுவாங்க. அவங்க என்ன கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணுவாங்க, அவைலபிள் இமிடியேட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்றப்போ நீங்க வந்து ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அவைலபிள் இமிடியேட் அப்படிங்கிற கீவேர்டு உங்க ஹெட்லைன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே வரும். 10 கேண்டிடேட் இருக்காங்கன்னா 10 கேண்டிடேட்ல அவன் அவைலபிள் இமிடியேட் போடலன்னா உங்க ப்ரொஃபைல் மேலே போகும். ஸோ வந்து எல்லாரும் முன்னாடி இட்ஸ் ஆல் அபவுட் என்ன, மற்ற கேண்டிடேட்டோட முந்தி போய் நிற்கிறது தான் ஹைரிங் அப்படிங்கிறது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து இட்ஸ் ஆல் ஃப்ரீ. ஏன்னா ஃப்ரீ ஒன்று, இட் டசன்ட் காஸ்ட் மணி. ஓகே, யாருக்கும் காசு கொடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்களே வீட்டிலேயே உட்காந்து பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நான் ரெக்ரூட்டர் பண்ணுற சர்ச்சஸில் நீங்கள் மேலே வருவீங்க சர்ச் ரிசல்ட்ஸில். ஸோ உங்கள் ஹெட்லைன் அப்ராப்ரியேட்டாக கொடுங்க. நீங்கள் வந்து உங்களோட சிவியை காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க லிங்க்டின்ல. அது வந்து சிவி கிடையாது, ப்ரீஃபாக கொடுங்க. இந்த இடத்துல 2 வருஷம் ஒர்க் பண்ண, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ண, இதில் இந்த இனிஷியேட்டிவ் கிரியேட் பண்ண, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண, ப்ரீஃபாக கொடுங்க உங்களை பற்றி. ஓகே, ஒரு ப்ரொஃபைல் ஒரு எம்ப்ளாயரை பற்றியும் ப்ளஸ் உங்கள் எம்ப்ளாயிஸ் கொலீக்ஸ் யாராக இருப்பீங்களா அவங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபைல் தான் அவங்களோட கனெக்ட் பண்ணுங்க. இது இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இது அவைலபிள் இமிடியேட் ஹெட்லைன் மாற்றினீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்கில் இருக்க எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். அப்படி யாருக்காவது உங்கள் எக்ஸ் கொலீக் ஒரு எக்ஸ் மேனேஜருக்கு தெரிஞ்சால் ஒரு ரோல் இருந்தால், ஓகே இந்த ரோலுக்கு இவன் சூட்டபிளாக இருப்பான்னா உங்களுக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. இட் டசன்ட் காஸ்ட் மணி, இட்ஸ் ஆல் ஃப்ரீ திங்ஸ் யூ கேன் டூ, ரைட் திங்ஸ் யூ கேன் டூ. ஓகே, அடுத்து என்னென்னா, அதுக்கு லாஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்கன்னா, பார்ட்டிசிபேட் இன் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் த்ரெட்ஸ். கவனம் இருக்காதீங்க, ஃப்ரீ டைமில் போங்க. ஏதாவது ரிலவெண்ட்டாக இருந்தால் வாய்ஸ் வந்து பேசுங்க, தப்பு இல்லை. யாருமே அவங்கள வந்து குறை சொல்ல போகிறதில்ல. இட்ஸ் ஆல் ஹெல்ப்ஃபுல் என்விரான்மெண்ட். சில லிங்க்டின் ஒன் இம்பார்ட்டண்ட், இப்போ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் சர்ச் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அ நியூ கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் கீழே வந்து ப்ரொஃபைல்ஸ் லிஸ்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மெல் ஸ்காட், சீனியர் ஸ்டாஃப் அக்கௌண்டன்ட். ஓகே, இதுதான் ஹெட்லைன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. கீழே வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ செகண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஹார்பர் தாம்சன், ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டர், ஸ்பெஷலைசிங் இன் ரெவென்யூ ஜென்ரேஷன் யூட்டிலைசிங் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு போடுறாங்க. இதுதான் ஹெட்லைன். இம்பேக்ட்ஃபுல்லாக போடுங்க ஹெட்லைன். சும்மா வந்து அக்கௌண்டன்ட், டீச்சர் அப்படின்னு சொல்லாதீங்க. பேஷனேட் டீச்சர், யூஸிங் எஃபெக்டிவ் இன் டீச்சிங் யூஸிங் சிம்பிள் மெத்தட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி போடுங்க, உங்கள் ஹெட்லைனை போடுங்க.
முக்கியமா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ இந்த லிங்க்டின்ல மேல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, கிளிப் போர்டு இருக்கு, ஜாப்ஸ்ன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அகெயின் கூகுள்ல எப்படி சர்ச் பண்ணோமோ இங்கேயும் கீவேர்ட் ரிலேட்டடா போடுங்க. உங்க ஜாபுக்கு ரிலேட்டடான கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுங்க. ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கு. ஜாப் டைட்டில் வச்சு ஃபில்டர் பண்ணா, ப்ளஸ் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ், டெம்பரரி ஜாப்ஸா, பெர்மனன்ட் ஜாப்ஸா, லொகேஷன், சிட்டி வச்சு ஃபில்டர் பண்ணலாம். இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்க லிங்க்டின்லயே சிவி அப்லோட் பண்ணலாம். நீங்க ஜாப் எப்பவுமே naukri.com தான் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய பேர் லிங்க்டின்ல ஹையர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா லிங்க்டின்ல தான் விவரமான கேண்டிடேட் தெரியும் ரெக்ரூட்டருக்கும். தட்ஸ் அ ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் ஹையரிங் டுடே. இப்போ சர்ச் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து கீவேர்ட் அக்கௌண்டன்ட் போட்டிருக்கேன். லொக்கேஷன் வந்து மும்பை அப்படின்னு போட்டு சர்ச் பண்ண இவ்வளோ ஜாப்ஸ். இது சும்மா ஒரு சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இவ்வளோ ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகுது. ஒரு ஜாப் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிங்க. உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் அப்ளை கிளிக் பண்ணி உங்கள் சிவி அப்லோட் பண்ணுங்க. மேலே இவ்வளோ ஃபில்டர்ஸ் இருக்கு பாருங்க. சார்ட் பை டேட் ஆஃப் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னைக்கு போஸ்ட் பண்ணாங்க, எந்த கம்பெனி அப்படி வச்சு ஃபில்டர் பண்ணலாம். இவ்வளோ ஃபில்டர் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ரோலுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஜஸ்ட் சாம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, லிங்க்டின்ல உங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஜாப் சீக்கிங் ப்ரெஃபரன்சஸ்னு ஒன்று இருக்கு. இதில் வந்து இதில் பார்த்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லெட் ரெக்ரூட்டர்ஸ் நோ யூ ஆர் ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து ஒரு செக் பாக்ஸ் தான். அதை செக் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ரெக்ரூட்டர் சர்ச் பண்ணால் உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னு ரெக்ரூட்டருக்கு தெரிஞ்சிடும். உங்கள் ப்ரொஃபைல் கொஞ்சம் மேலே வந்து லிஸ்ட் ஆகும். இல்லைன்னா 10ஓட 1 11 தான் நம்ம கீழே எங்கேயாவது இருப்போம். ஸோ நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் போங்க, லெட் ரெக்ரூட்டர்ஸ் நோ யூ ஆர் ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற செக் பாக்ஸை செக் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இட் டசன்ட் காஸ்ட் மணி. சின்ன விஷயங்கள், இந்த சின்ன விஷயங்கள் தான் கடைசியாக ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் வந்து இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். அடுத்து ஃபேஸ்புக், லிங்க்டின் ஒரு மெயின். அடுத்து வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து அப்ராப்ரியேட் ஜாப் குரூப்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இதில் ஸ்பேம் நிறைய இருக்கும். ஸ்பேம் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் ரிலவெண்ட்டான குரூப் எது இருக்கோ அந்த குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. அண்ட் வந்து இதில் வந்து மெயினாக வந்து கம்பெனி பேஜ், எல்லாத்துக்கும் ஒரு கம்பெனி பேஜ் இருக்கும். ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கும். குரூப் வேறு, பேஜ் வேறு. குரூப்பில் வந்து ஒரு டிஸ்கஷன் போர்டு மாதிரி. பட் பேஜில் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஏதாவது ஹையர் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க லிங்க்டின்லையும் போஸ்ட் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்லையும் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு கம்பெனி பேஜை நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். லிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் LNT ஹேஸ் போஸ்டட் அ நியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். பி த ஃபர்ஸ்ட். 100 பேர் இருக்காங்கன்னா 100ல் ஃபர்ஸ்ட் 5 கேண்டிடேட்ஸில் நீங்கள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 5 கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ரெக்ரூட்டர்ஸில் வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வர்டைஸ் பண்ணிட்டு ஒரு ரோலை ஃபர்ஸ்ட் டே ஆர் மேக்ஸிமம் செகண்ட் டே, ஓகே, வர அப்ளிகேஷனை மட்டும் நிறுத்திட்டு மற்றதெல்லாம் என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க. இந்த 2 நாளில் வர அப்ளிகேஷன்ஸை மட்டும் அதை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில். அப்படி இருக்கிறப்போ பி அமாங் த ஃபர்ஸ்ட் டு அப்ளை. இந்த லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு வந்திருக்கு, புதுசாக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் மற்றவங்களை கம்பேர் பண்ணால். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், இந்த இடத்துல பாருங்க கர்சர், இந்த இடத்துல ஜாப் அலர்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு புதுசாக வர வரைக்கும் உங்களுக்கு இமெயில் அலர்ட்டில் வரணும்னா இதை செக் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இந்த கீவேர்டுக்கு இந்த லொக்கேஷனில் ஏதாவது ஜாப் புதுசாக வந்தால் உங்களுக்கு இமெயில் ஆட்டோமேட்டிக்காக லிங்க்டின்லேருந்து வரும். அப்படி இருந்தால் நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணுங்க. இன்ஃபேக்ட் சில ரோல்ஸ்க்கு 2 hours 3 hours வரைக்கும் தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. 3 hours வரைக்கும் வர சிவிஸை எடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே ஷார்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. 3 hours வர ஷார்ட் சிவிஸை வந்து அதுலேருந்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகே, இப்படி ஒன்று இருக்குது. இன்னொரு மெயின் விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறப்போ பிஸ்னஸ் ஹவர்ஸில் பண்ணுங்க. 9 to 5:30 டே டைம் இருக்குது பார்த்தீங்களா. டே டைமில்
அப்ளை பண்ணுங்க. நைட்ல உட்காந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரீசனுக்காக தான். நீங்க அவன் ஜாப் போஸ்ட் பண்ணிட்டான். போஸ்ட் பண்ண உடனே வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, யூ ஹேவ் மோர் சான்ஸ் ஆஃப் பீயிங் அமாங் த ஃபர்ஸ்ட் சில கேண்டிடேட்ஸ் உள்ள நீங்க இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க லேட்டா உட்காந்து பொறுமையா 2 நாள் முன்னாடி, 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, தென் நீங்க கொஞ்சம் ஒரு மாரி லேட் பேக் கேண்டிடேட் மாரி ஒரு இம்ப்ரஷன் குடுக்குறீங்க. அந்த இம்ப்ரஷன் குடுக்காதீங்க. விவரமா இருங்க. பி அமாங் த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்ஸ். Facebookலயும் ஜாப் அலர்ட் செட் பண்ணலாம் நீங்க. அதுவும் பண்ணுங்க. இது இந்த ஸ்க்ரீன்ல வந்து Facebookல எப்படி ஜாப் சர்ச் பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கீவேர்ட் போடுங்க. ஜாப் டைப் சூஸ் பண்ணுங்க. ஃபில்டர்ஸ் சூஸ் பண்ணுங்க. லிஸ்ட் ஆஃப் சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். சர்ச் ரிசல்ட்ஸ்ல அப்ராப்ரியேட் ஜாப் கிளிக் பண்ணி இதுலயே வந்து நீங்க சிவி அப்லோட் பண்ணலாம். கரெக்ட்டா டைரக்ட்டா ரெக்ரூட்டருக்கு போயிடும். ரெக்ரூட்டர் படிச்சுட்டு உங்க அப்ளிகேஷன் ரெலவென்ட்டா இருந்தா உங்களை கால் பண்ணி இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ட்விட்டர்லேயும் அதே மாதிரி தான். இப்போ லிங்க்டின்ல ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணீங்களோ ட்விட்டர்லேயும் அதுவும் பண்ணுங்க. நீங்கள் வந்து சில எம்ப்ளாயர்ஸுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில உங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷெஃபாக இருப்பீங்க, தாஜ்ல ஒர்க் பண்ணணும், கோரமண்டலில் ஒர்க் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ட்விட்டர் ஹேண்டில் என்ன இருக்கோ அதை போய் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ஏதாவது மெசேஜ் போட்டால் உங்களுக்கு இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ கரெக்டாக டார்கெட்டட் எம்ப்ளாயர்ஸ்க்கு அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அவங்க நேம் போட்டு சர்ச் பண்ணாலும் அவங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைல் என்னன்னு தெரிஞ்சிடும். அதை அங்கே போயிட்டு அதை லைக் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். இப்போது ட்விட்டரில் வந்து ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு டைரக்டாகவே மெசேஜ் அனுப்பலாம். இந்த ப்ரொஃபைல் நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ண முடியாது. இன்டர்நெட்ல இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங்கில் ஹெச்ஆர் மேனேஜரை டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். டைரெக்டாக மெசேஜ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, உங்கள் பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துங்க. சோஷியல் மீடியாவில் போய் என்ன வேணால் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா யூ ஆர் இன்க்ரீஸிங் யுவர் சான்சஸ். உங்களுக்கு வேலை தேடிக்கிறதுக்கு உங்களோட சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு கம்பெனி பேஜோட சிம்பிள் எக்ஸாம்பிள். கம்பெனி பேஜ் எப்படி இதில் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, ஜஸ்ட் இப்போ கம்பெனி பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி ஒரு ஐகான் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜ் பண்ணலாம். டேரெக்டாக மெசேஜ் பண்ணால் கிளிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி அவங்க ஜாப் போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இது டெலகிராம் வந்து டெலகிராம் வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப். ஓகே, மெசேஜிங் ஆப். இது இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஆனால் டெலகிராமில் நிறைய ஜாப்ஸ் ரிலேட்டட் குரூப் இருக்குது. அங்கேயும் உங்களோட கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஜாப்ஸ், சேலம் ஜாப்ஸ், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டெலகிராம் பப்ளிக் குரூப்ஸ் லிஸ்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் நிறைய பேர் அதுலேயும் வந்து மெசேஜ் போடுறாங்க. இப்போ டெலகிராமில் அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து நிறைய மெசேஜஸ் போடலாம். தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் போடலாம். இது வந்து ஆட்டோமேட்டடாக நடக்கிறதுனால நிறைய எம்ப்ளாயர்ஸ் இப்போலாம் வந்து டெலகிராம் மூலமாக மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குரூப்ஸ்லையும் ஜாயின் பண்ணுங்க. டெலகிராமில் கொஞ்சம் ஸ்பேம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் எந்த டெலகிராம் குரூப் உங்களுக்கு ரிலவெண்ட், எது ரிலவெண்ட் கிடையாது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ டெலகிராம்லேயும் ஜாப் தேடலாம். ஸோ அப்ராப்ரியேட் குரூப்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். வர மெசேஜை படிங்க. உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது வந்து என்னென்னா இது வந்து ஐடி பீப்புளுக்கு ரெலவெண்ட். ஓகே, நான் ஐடி பீப்புளுக்கு இது ரெலவெண்ட் கிடையாது. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஐடியில் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு இருக்குது. இந்த வெப்சைட்டில் என்னென்னா யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதாவது எரர் வந்துச்சு பண்ணுறப்ப என்ன பண்ணுறது தெரியலன்னா இங்கே போய் மெசேஜ் போடுவாங்க. யாராவது மற்ற டெவலப்பர்ஸ் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டிஸ்கஷன் ஃபாரம் தான். பட் நம்பர் ஒன் ஃபார் ப்ரோக்ராமிங். இங்கேயும் ஜாப்ஸ் இருக்குது. stackoverflow.com/jobs. இங்கே போங்க. நீங்கள் ஐடி ஜாப்ஸ் தேடுறீங்கன்னா இங்கேயும் போய் ஜாப்ஸ் தேடலாம். இங்கே வந்து ஐடிக்கு ரிலவெண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக ஜாப்ஸ் வரும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரி உங்கள் ப்ரொஃபைலுக்கு, உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ரிலவெண்ட் ஃபோரம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கேயும் ஜாப்ஸ் போடுவாங்க. அங்கே இன்ஃபேக்ட்
மற்ற ஜென்ரிக் ஜாப் போர்ட்ஸோட அங்கே நிறைய ஜாப்ஸ் வரும், அங்கேயும் போய் அப்ளை பண்ணுங்க. அங்கேயும் வந்து இப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ நீங்கள் எத்தனை டிஸ்கஷனில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ ஒரு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் ரொம்ப லோவாக இருக்கும். அப்படி லோ ஸ்கோராக இருக்காமல் அதுலேயும் வந்து நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் யாருக்காவது ஆன்சர் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. ஸோ தட் யுவர் ப்ரொஃபைல் ஸ்கோர் வில் பி ஹை. எம்ப்ளாயர் பார்த்தா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஓகே, அடுத்து வந்து மீட்டப்ஸ் இருக்குது. மீட்டப்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இது ஒரு மீட்டப். கூடி ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபோரம் தான் மீட்டப்ஸ். ஸோ meetups.comல போயிட்டு உங்கள் டாபிக் உங்கள் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக, ஓகே, உங்கள் இதுவும் ஒரு மீட்டப் தான். இது ஒரு மீட்டப் குரூப், சேலம் எக்கனாமிக் சேம்பரில் இன்னைக்கு நடக்கிற மீட்டிங் ஒரு மீட்டப். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டாப்பிக்கில் இந்த மாதிரி ஏதாவது மீட்டப்ஸ் நடந்தால் அதையும் போய் அட்டன் பண்ணுங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, அங்கே நிறைய ரெக்ரூட்மெண்ட் மெம்பர்ஸ் வருவாங்க, ஹைரிங் மேனேஜர்ஸ் வருவாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லா ஒரு மீட்டப்புக்கு கடைசியில் ஒரு நெட்வொர்க்கிங் செஷன் நடக்கும். அங்கே யாரோடைய வேணா போய் பேசலாம், பழகிக்கலாம், இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹெச்ஆர் மேனேஜருக்கு டைரெக்டாக போய் பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி மீட்டப்ஸில் கிடைக்கும். அங்கே போய் பார்த்துட்டு சொல்லலாம், இந்த மாதிரி இதுதான் என்னோட ப்ரொஃபைல், இந்த ட்ரைனிங் எடுத்திருக்கேன், நான் ஜாப் தேடுறேன் அப்படின்னு கேட்டால் he will give you his கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இமெயிலில் போய் உங்கள் சிவி அனுப்புங்க. ஸோ ஒன்று நெட்வொர்க் பண்ணலாம், ஓகே, அட்வான்டேஜ். ரெண்டாவது, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் அவங்க யாராவது ஒரு தாட் லீடர் வந்து பேசுவாங்க. பேசுகிறப்போ அந்த டாப்பிக்கை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, எல்லாமே நீங்கள் புக்கில் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களும் வந்து நாம் அந்த லெவலில் போய் இன்டெப்த்தாக போய் ரிசர்ச் பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரி மீட்டப்ஸில் போங்க, அதை படித்து அனலைஸ் பண்ணவங்க வருவாங்க, பேசுவாங்க. ஒன்று கற்றுக்குங்க, ரெண்டாவது நெட்வொர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மீட்டப்ஸ், ரெலவெண்ட்டான மீட்டப்ஸ் நடந்தால் அங்கேயும் போய் அட்டன் பண்ணுங்க, அங்கேயும் ஜாப்ஸ் கிடைக்கும். நெட்வொர்க்கிங், சோஷியல் நெட்வொர்க்கிங் சொன்னேன். இப்போ இந்த மாதிரி மீட்டப்ஸில் நெட்வொர்க்கிங் பண்ணலாம், ட்விட்டரில் நெட்வொர்க்கிங் பண்ணலாம், பிளாக்ஸில் நெட்வொர்க்கிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் நல்லா இப்போ medium.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஒரு medium.comல போனீங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஃப்ரீ தான் இது. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு பே எனி மணி. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மார்ச் வந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணி அதில் வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது, வெதர் இட் இஸ் அ குட் பட்ஜெட் ஆர் அ பேட் பட்ஜெட், இதுன்னு சரியாக பெட்டராக பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஃபைனான்ஷியல் ஃபீல்ட் ஆர் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அக்கௌண்டன்சி ஃபீல்ட், அந்த மாதிரி ஃபீல்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம், ஜஸ்ட் as an எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி திங். மெடிக்கல் ஃபீல்டில் கூட பண்ணலாம், ஐடியில் பண்ணலாம், ஐடியில் நிறையவே பண்ணலாம். அப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பண்ணுங்க. ஓகே, ஜாப் போர்ட்டல். ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக லாஸ்ட்டாக வச்சேன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏதாவது ஜாப் போர்ட்டல் போகணும், சர்ச் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், வேலை கிடைக்குதுன்னு. பட் இது மட்டும் சோர்ஸ் கிடையாது. இது தவிர இவ்வளவு சோர்சஸ் இருக்கு. அதை தாண்டி தான் இது ஒன் ஆஃப் த சோர்ஸ், இஸ் நாட் த ஒன்லி சோர்ஸ். இதை தெரியப்படுத்துக்கு தான் இதை கடைசியாக வச்சிருந்தேன். இதில் என்ன நடக்குன்னா, ஒரு ஜாப் போர்ட்டல், 2 ஜாப் போர்ட்டலில் டோன்ட் ஸ்டிக் டு இட். ஓகே, எப்பவுமே naukri.com ஸ்டிக் பண்ணாதீங்க, எப்பவுமே மாஸ்டர் ஸ்டிக் பண்ணாதீங்க, எப்பவுமே shine.com ஸ்டிக் பண்ணாதீங்க. அப்ளை as many different job portals as possible. அப்ளை during business hours. அண்ட் உங்களோட சிவி இருக்கு பார்த்தீங்களா, சிவியில் உங்கள் ப்ரைவசி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா செட் சிவி ஃபார் பப்ளிக் வியூ அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ரெக்ரூட்டர் சர்ச் பண்ணால் உங்கள் சிவி காட்டுங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சிவி வச்சுட்டு இந்த செட்டிங்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணலன்னா, நீங்கள் வேலை தர்றேன்னு சொல்கிறீங்க, பட் மறைஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, ரெக்ரூட்டர் தேடினா ஐயோ நான் வேணா, என் மூஞ்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு? இங்கே இருக்கிறதே வேலை தர்றதுக்கு தான். அப்போ உங்கள் சிவி பப்ளிக் வியூ போடுறதுல என்ன தப்பு இருக்குது? போடுங்க. சிவி பப்ளிக் வியூ போட்டிங்கன்னா ரெக்ரூட்டர் சர்ச் பண்ணால் உங்கள் சிவி வரும். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சிவி வந்து அவங்க வந்து எப்படி சார்ட் பண்ணுறாங்கன்னா, இன்னும் ஒரு 10 minutes முடிஞ்சிடும், டோன்ட் வரி, அப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் போகலாம். ஸோ சிவியில் வந்து அவங்க வந்து லாஸ்ட் அப்டேட்டட் டைம் வச்சு வந்து எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சிவி அப்லோட் பண்ணீங்களோ அதை வச்சு சார்ட் பண்ணுவாங்க.
இப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டீங்க, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஓல்ட் சிவி. ஓகே, இன்னொருத்தன் வந்து ஒரு நாள் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தான், அவனோட சிவி மேலே வரும், உங்கள் சிவி பின்னாடி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், விவரமாக டெய்லி உங்கள் சிவி அப்லோட் பண்ணணும், ரீஅப்லோட் பண்ணணும். அதே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை, அதே சிவி அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சிவியோட லாஸ்ட் அப்டேட்டட் டைம் மாறிட்டே வரும். ஸோ அவங்க சர்ச் பண்ணுறப்ப நீங்கள் முன்னாடி வந்து நிற்பீங்க, சர்ச் டாப்பில் வருவீங்க. ஸோ மோர் சான்சஸ் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அப்ராப்ரியேட் கீவேர்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கூகுளில் யூஸ் பண்ண அதே சர்ச் டெக்னிக் தான் இங்கேயும். உங்கள் ஜாப் ரிலேட்டடாக அப்ராப்ரியேட் கீவேர்ட் யூஸ் பண்ணுங்கள். பூலியன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆர் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதோட ஆர்னு இந்த வார்த்தை இல்லை இந்த வார்த்தை இருந்தால் கொண்டு வந்து காட்டு, இல்லை இந்த வார்த்தையும் இருக்கணும் அந்த வார்த்தையும் இருக்கணும் அப்படின்னு மோர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சர்ச் பண்ணணும்னா அந்த மாதிரி பூலியன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஜாப் அலர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஜாப் அலர்ட்ஸ்னு என்னென்னா, ஒரு கீவேர்டுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு ஏதாவது ஜாப் போஸ்ட் ஆச்சுன்னா எனக்கு இமெயில் அனுப்புன்னு. நீங்கள் இமெயில் அலர்ட் ஃப்ரீ, இட்ஸ் நோபடி சார்ஜஸ் மணி ஃபார் திஸ், இட்ஸ் ஆல் ஃப்ரீ. நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்போ கூட உங்களுக்கு இமெயில் அலர்ட் வரும். அடுத்த வாட்டி உங்கள் இமெயில் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எது இதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கோ அப்ளை பண்ணுங்க. இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ கேண்டிடேட்ஸில் நீங்கள் இருக்கணும். ஓகே, அதுதான் ஜாப் சர்ச். அதே மாதிரி சர்ச் எல்லா போர்ட்டல்லையும் ஃபில்டர் இருக்கும், அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும். யாராவது எத்தனை பேர் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அட்வான்ஸ் ஃபில்டர்ஸில் போயிட்டு இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். பெர்மனன்ட் ஜாப்ஸ், ஓகே, இப்போ டெம்பரரி ஜாப்ஸ், இந்த மாதிரிலாம் என்னென்ன ஃபில்டர் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு சர்ச் ரிசல்ட்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகும். கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், நிறைய பேர் வந்து அப்ராட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. ஓகே, இதுக்கு யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? விசா ஸ்பான்சர்ட் ஜாப்ஸ் இன் சவுதி அரேபியா, விசா ஸ்பான்சர்ட் ஜாப்ஸ் இன் துபாய், விசா ஸ்பான்சர்ட் ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர், இப்படி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள், என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். யாராவது மோஸ்ட்லி வந்து அவங்க விசா ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அப்ராப்ரியேட்டாக செக் பண்ணிவிடுவாங்க, விசா வில் பி ஸ்பான்சர்ட் ஃபார் அப்ராப்ரியேட் கீவேர்ட்ஸ்னு. நீங்கள் இந்த மாதிரி கீவேர்ட் எப்படி கீவேர்ட் போடணும்னு நீங்கள் கற்றுக்கணும். இட்ஸ் அ ஸ்மால், சின்ன ஒரு லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் கர்வ் தான். கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும், நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யார் இது கற்றுக்காம சோம்பேறித்தனமாக இருக்காங்களோ அங்கே அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஜாப் அக்ரிகேட்டர்ஸ்னு இருக்குது. அக்ரிகேட்டர்ஸ்னு என்னென்னா, இப்போ naukri.comல ஒரு ஜாப் போஸ்ட் ஆகுது, மான்ஸ்டரில் ஒரு ஜாப் போஸ்ட் ஆகுது, ஷைனில் ஒரு ஜாப் போஸ்ட் ஆகுது. இவங்க 3 பேரையும் எடுத்து ஜல்லடை போட்டு எது வந்து நல்ல ஜாப், எது கெட்ட ஜாப், எது ட்ரூ ஜாப் அப்படின்னு ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ணி சர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட் பண்ணுற சர்ச் இன்ஜினுக்கு பேர் ஜாப் அக்ரிகேட்டர் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்பர் 1 அக்ரிகேட்டர்னா யார் பார்த்தா Indeed.com. நீங்கள் 10 சைட்டில் போய் சர்ச் பண்ணுறது ஒன்று தான், Indeedல போய் சர்ச் பண்ணுறது ஒன்று தான். அது சர்ச் ரிசல்ட்ஸ் வரும், அது கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த டார்கெட் ஜாப் போர்டுக்கு கொண்டு போகும். இதுக்கு பேர் அக்ரிகேட்டர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைட்ஸையும் யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரே சைட் 2 சைட் 3 சைட் போடுறதுமே ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லா இடத்துக்கும் சர்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி அக்ரிகேட்டர் சைட்டை யூஸ் பண்ணுங்க. Indeed.com இஸ் நம்பர் 1 இந்த ஸ்பேஸில். I think I'm almost done with my இது naukri.com இருக்குது, timesjobs.com இருக்குது, மான்ஸ்டர் இருக்குது, jobsahead இருக்குது, கரியர் பில்டர் இருக்குது, ஷைன், இத்தனை வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகே, சில வெப்சைட் வந்து உங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக வெப்சைட்ஸ், இதெல்லாம் வந்து ஜென்ரிக் சைட்ஸ். ஓகே, எல்லா ஜாபும் இருக்குது இதில். சில சைட்ஸ் வந்து ஐடி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ அந்த மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு அகடமிக் ஜாப்ஸ், டீச்சிங் ஜாப்ஸ்க்கு சில ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் இருக்கும். அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐஸ் கட்டி. ஓகே, ஐஸ்பர்க், கடலில் இருக்கிற ஐஸ்பர்க் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த தண்ணிக்கு மேலே பார்க்குறீங்களா, சின்ன ஒரு பாட்டு, அவ்வளோதான் வந்து நீங்கள் வெளியே பார்க்குற ஜாப்ஸ். தண்ணிக்கு கீழே வந்து 70% ஆஃப் த ஐஸ்பர்க் வந்து கீழே தான் இருக்கும் வெயிட்னால. அதுதான் ஹிடன் ஜாப் மார்க்கெட். ஹிடன் ஜாப் மார்க்கெட் வெளியே வந்து டிஸ்கஸே பண்ணாது. இந்த ஹிடன் ஜாப் மார்க்கெட்டில் வரலைன்னா தான் வந்து வெளியே அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரைவேட் செக்டரில் சொல்லணும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி சொல்லலை. ப்ரைவேட் செக்டரில் இப்படி தான் நடக்கும். அந்த ஹிடன் ஜாப்ஸ் மார்க்கெட் என்னங்க, இப்போ சோஷியல் மீடியா லிங்க்டின்லாம் சொன்னேன் இல்லையா, அதுதான் ஹிடன் ஜாப் மார்க்கெட்ஸ்.
எம்ப்ளாயிஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் நெட்வொர்க்கில் சொல்லி வைங்க, இந்த மாதிரி ஏதாவது ஜாப் வந்தால் சொல்லுங்கன்னு. அவங்களுக்கு ஏதாவது எம்ப்ளாயி ரெஃபரன்ஸில் அவங்க ஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு டெலிகிராம் ஜாப்பில் ஏதாவது வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அதை அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வராது, ப்ரைவேட் நெட்வொர்க்கில் சர்க்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டையும் டேப் பண்ணுங்க. இப்போ வந்து எத்தனை ஜாப் சோர்ஸஸில் நீங்கள் சர்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுதா, ரியலைஸ் பண்ணுறீங்களா? இத்தனை ஜாப் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? பண்ணலைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஸ்டார்ட் லுக்கிங் அட் so many different sources. ஓகே, இன்னொன்று வந்து முக்கியம், இது வந்து லேடிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வச்ச ஸ்லைடு. இது என்னென்னா, இப்போ வந்து சில லேடிஸ் இருப்பாங்க 1 year 2 year ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 3 years அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுப்பாங்க. மேரேஜுக்காக பிரேக் எடுக்கலாம், இல்லை குழந்தை பிறந்தா பிரேக் எடுக்கலாம், இல்லை ஃபேமிலியில் யாராவது இல்னஸாக இருந்தால் பிரேக் எடுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ரீசன்ஸ்னால பிரேக் எடுப்பாங்க. அவங்க திருப்பி ஜாபுக்கு போகணுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ அந்த ரெகுலராக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே டாப் கார்பரேட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேக் டு ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயும் இது இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட், பட் இந்தியாவில் இது கேட்சப் ஆகிடுச்சு. சர்ச் ஃபார் ரிலையன்ஸ் பேக் டு ஒர்க் ப்ரோக்ராம், இன்ஃபோசிஸ் பேக் டு ஒர்க் ப்ரோக்ராம், இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேக் டு ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி கரியர் பிரேக்கில் இன்ட்ரடியூஸ் பிரேக் எடுத்த லேடிஸ்க்கு, விமனுக்கு திருப்பி வேலைக்கு போகிறத என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஓகே, 2 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக உரிமை கொடுக்கறதுக்காக பெரிய பெரிய கார்பரேட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற ஜென்ரல் மார்க்கெட்டில் ஹை காம்படிஷனாக இருக்கும். இந்த பேக் டு ஒர்க் ப்ரோக்ராமில் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ பர்டிகுலர்லி லேடிஸ் இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ஹையர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு எதாவது ஸ்கில்ஸ் அவுடேட்டடான ஸ்கில்ஸ் கொடுத்து திருப்பி உங்கள் ஜாபில், ரெகுலர் ப்ராஜெக்ட்ஸில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கரியர் பேக் டு ஒர்க் ப்ரோக்ராமும் தேடி கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுங்கள். இன்ஃபார்மல் சோர்சஸ், இதெல்லாம் ஃபார்மல் சோர்சஸ் இது வரைக்கும் பார்த்தது. இன்ஃபார்மல் சோர்சஸும் இருக்குது. நோட்டீஸ் போர்ட்ஸ், உங்கள் காலேஜ் நோட்டீஸ் போர்டு இருக்கலாம், ஓகே, உங்கள் லைப்ரரி நோட்டீஸ் போர்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்க ஏதாவது ஒரு ரீட்டைல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட்டீஸ் போர்ட்ஸ் போடுவாங்க. அங்கே ஏதாவது ஜாப் வந்துச்சுன்னா அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பரில் கேரியர் செக்ஷன், இப்போ ஹிந்து இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டே ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி சோர்ஸஸும் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நான் இன்ஃபார்மல் சோர்சஸ். இப்படியும் பாருங்கள், இப்படியும் ஜாப் கிடைக்கும். சில ஃப்ரீலான்சிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது நீங்கள் 9 to 5:30 தான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணணும், ஒரு சின்ன பிஸ்னஸ் நானே பண்ணணும்னா சில ஃப்ரீலான்ஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் upwork.com இருக்குது, freelancer.com இருக்குது, fiverr.com இருக்குது, pay per hour. இந்த வெப்சைட் இந்த ஸ்லைட்ஸ் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள் பின்னாடி. இந்த இடத்துல நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, யாராவது எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட கம்பெனிக்கு நான் லோகோ டிசைன் பண்ணலாம், நான் upwork.comல போய்ட்டு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு டிசைன் அ லோகோ ஃபார் மை கம்பெனி, ஐம் வில்லிங் டு பே திஸ் மச் மணி அப்படின்னு சொல்லி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன். அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஃப்ரீலான்சர்ஸ் தே கேன் அப்ளை ஃபார் சச் கிக்ஸ். இது பேர் கிக் சொல்லுவாங்க. கிக் அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கு அவார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வீட்டிலே உட்காந்து அந்த லோகோ டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், லோகோ டிசைன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதுவே வந்து ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு அக்கௌண்டன்சி ரிலேட்டடாக இருக்கலாம், ஒரு ஆர்டிகல் ரைட்டிங் ரிலேட்டடாக இருக்கலாம், ஒரு ஆர்டிகலை ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு வேலையாக இருக்கலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி சைட்ஸில் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சும்மா ஃபார் த டைம் பீயிங் நீங்கள் கொஞ்சம் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், இல்லை இதையே வந்து சீரியஸாக எடுத்து ஒரு சின்ன கம்பெனி செட்டப் பண்ணி பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கும் அப்படியே ஆன கம்பெனிஸ் கூட இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான். எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் Upwork, ஃப்ரீலான்சர், இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் சைட்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய மிட் சைஸ் கம்பெனியாக வளர்ந்த கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இப்படியும் ஆப்ஷன் இருக்குது. இதையும் டேப் பண்ணுங்கள். டெப்பனிங் அப்பான் வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கொடுத்து இத்தனை வெப்சைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது மேலே போர் அடிக்க மாட்டேன், சாரி. இது வந்து இந்த ஸ்லைடில் வந்து வெர்ஜினியா டெக் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா,
இப்போ எல்லாம் படிச்சு பாஸ் பண்றாங்க, எல்லாருக்கும் இமீடியட்டா வேலை கிடைக்காது. சில பேருக்கு இமீடியட்டா வேலை கிடைச்சிடும், சில பேர் வந்து லேட்டா வேலை கிடைக்கும். இப்போ இமீடியட்டா வேலை பண்ணாம என்ன பண்ணான், அவன் அவன் வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணான், அவன் ஏதோ பண்ணியிருக்கான் இல்லையா, சம்திங் ஹேஸ் டன் டிஃப்ரெண்ட்லி. அந்த டிஃப்ரெண்டா என்ன பண்ணான் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் ரிசன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 32% ஆஃப் த பீப்புள் வந்து ஜாப் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸை எங்கேயா போய் அன்பெய்டு ஜாப் வாலண்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ஜாபும் வந்து பெய்டு ஒர்க்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில ஜாப்ஸ் வந்து அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் சொல்லுவாங்க, அது பேர் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். அந்த 32% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல போய் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. வேலை கிடைக்குதோ இல்லையா, ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஓகே, 28% ஆஃப் த அதாவது என்னன்னா வருமுன் காப்போம் கான்செப்ட் தான். ஓகே, நீங்கள் படித்து முடிச்ச அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காம அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கப்போ, செகண்ட் இயர்ல இருக்கப்போ, தேர்ட் இயர்ல இருக்கப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அடுத்த வருஷம் நம்ம கோர்ஸ் முடிக்க போகிறோம், என்னென்ன பண்ண முடியும், என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எங்கே அப்ளை பண்ணலாம், எந்தெந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ரிசர்ச் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரிசர்ச் வந்து 28% ஆஃப் த பீப்புள் விவரமாக முன்னாடியே பண்ணிட்டாங்க. 23% ஆஃப் த பீப்புள் ஹவ் ஸ்டார்ட் கரியர் அட்வைஸ். இப்போ யாராவது உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் இல்லை உங்கள் நெட்ஒர்க்லேயே வந்து உங்கள் நம்பிக்கைத்தன்மை உள்ள மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது. இது வந்து கூச்சப்படக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தில். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் தான் கேட்கணும், கூச்சமே இல்லாமல் கேளுங்க. டெஃபினெட்லி பீப்புள் வில் ஹெல்ப். 22% ஆஃப் த பீப்புள் ஸ்டார்டட் ஜாப் சர்ச் ஏர்லி. அதாவது கடைசியாக கோர்ஸ் முடிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சுட்டு என்ன பண்ணுறது தலை சொல்லிட்டு உட்காராம ஜாப் சர்ச் பண்ணதுக்கு சீக்கிரமாகவே ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அது 22 பீப்புள் அந்த மாதிரி பண்ணாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக ஜாப் கிடைச்சது. 14% லாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 14% வந்து ஒரே இடத்துல ஒரே சோர்ஸ் இல்லாமல், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா திரும்ப சொன்னேன், டைவர்சிஃபை பண்ணுங்கள், நிறைய ஜாப் சோர்ஸில் போய் சர்ச் பண்ணுங்கள், வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஈஸியாக இருக்கும். பர்டிகுலராக கோ டு த கரியர் செக்ஷன். ஒரு எம்ப்ளாயரோட வெப்சைட்டில் கரியர் செக்ஷன் ஒன்று இருக்கும், அங்கே போய் அப்ளை பண்ணுங்கள். 14 people of the people use such techniques. ஸோ இதனால யார் இவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, அவனுக்கு இவனை தெரியும், அவனை தெரியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யார் என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க வேலை கிடைச்சது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அக்கார்டிங்லி இதை படிச்சுட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம். தேங்க்ஸ். இது ஐ திங்க் ஐ ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன். இப்போ இதில் இத்தனை ஜாப் சோர்ஸ் சைட்ஸ் இருக்குது. இது இன்னும் பிளாக் இருக்குது, இந்த சிவி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷனை கிராஃபிக்காக கொடுக்குற லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. சில டெலகிராம் ஜாப்ஸும் இருக்குது. இதில் எது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு த கொஸ்டின் ஆன்சர் செஷன். நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர். மைக் அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க. யாரோ முஷ்தாக் அஹமத் கேட்டிருக்காங்க, யூஜி மேத்ஸ் படிச்சுட்டு இருக்காராம். கேன் ஐ அப்ளை ஃபார் ஜாப்ஸ் ஆன் லிங்க்டின் ஆர் இஸ் இட் ஒன்லி ஃபார் கிராஜுவேட்ஸ்? இஸ் இட் அப்ளிகபிள் டு அப்ளை? நோ, இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு பர்டிகுலர் ஜாப், பர்டிகுலர் டிகிரி, பர்டிகுலர் கோர்ஸ் படித்தவங்களை மட்டும்தான் கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்பயே வந்து நீங்கள் வருமுன் கப்பம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹிட் த மார்க்கெட் இயர்லி, லேர்ன் அபவுட் த மார்க்கெட் இயர்லி. சீக்கிரமாக போய் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது கற்றுக்கிறது நல்லது. பட் நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு உங்களுடைய யூஜி, இப்போ சில பேர் வந்து கிராஜுவேஷன் மினிமம் கேட்பாங்க, அந்த மாதிரி ஜாப்ஸை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. ரஃபீக் பாய் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வெரி வெரி எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். 25 years பேக் நாங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது காப்பி மிஷினில் போயிட்டு எல்லாம் காப்பி பண்ணி என்வலப்ஸில் போட்டு நான் 75 லொக்கேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி கவர்ஸ் அனுப்புவேன். அப்புறம் பேப்பரில் போய் வாரத்தில் ஒரு தடவை போய் பேப்பரை தேடி பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜாப் சர்ச் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன். அதே மாதிரி 10-20 கம்பெனி ஃபிசிக்கலாக போய் மீட் பண்ணி கெஞ்சணும் உள்ள போய் ஹெச்ஆர் மேனேஜரை மீட் பண்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் ஐடி
ரெவல்யூஷன் சொல்லலாம் இது. ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது ப்ரோக்ராம். வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் டு see this. ஸோ யாருக்காவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. 3 questions அலௌடு, டைம் லிமிடேஷன் இருக்கிறதுனால. யாராவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இந்த சாட் பாக்ஸ்ல யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா அது கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. ஏதாவது ரெலவெண்டா இருந்தா சொல்லுங்க. I'll try to answer. ஃப்ரெஷர்ஸ் கூட லிங்க்டின் வந்து அவைலபிளா அப்படின்னு கேக்குறாங்க. டெஃபினட்டா பண்ணலாம். லிங்க்டின்ல ஃப்ரெஷர்ஸ் அதான் எல்லாமே ரிலேட்டட் டு கீவேர்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர்ஸ் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் சிலது இருக்கு. அது நான் சாட் பாக்ஸ்ல நான் டைப் பண்ணிருப்பாங்க. இப்போ நான் சாட் பாக்ஸில் நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. இத்தனை கீவேர்ட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளிகபிள். இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் சில கீவேர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அத்தனை டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுங்க. எல்லாமே கீவேர்ட் ரிலேட்டட் தான். இப்போலாம் கரெக்டான கீவேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ரிசல்ட்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. as a fresher in IT industry does job roles matters? சித்திக், புரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். as a fresher in IT industry does job roles matters? I think I don't know, கொஸ்டினோட கான்டெக்ஸ்ட் எனக்கு புரியல. அதுல வந்து ஒரு பாயிண்ட் சிவில் டச் பண்ணுவாப்ல. அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெஷராக இருந்தால் எல்லாருமே ட்ரைனிங்காக தான் எடுப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ப்ரொவைடட். ஓகே, நீங்கள் வந்து படிக்கிறப்பயே வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே, ஏதாவது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கோடை பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, கிட்ஹப்பில் போய் உங்கள் கோடை பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஃபரன்ஸ், அந்த பப்ளிஷ் பண்ண ரெப்பாசிட்டரியோட ரெஃபரன்ஸ் உங்கள் சிவியில் யூஆர்எல்ல கொடுத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் பேரலாக நீங்கள் பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃப்ரெஷர், யூ ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி ரோலும் உங்களை எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் நினச்சிக்காதீங்க. ஃப்ரெஷராக உக்காராமல் நீங்கள் பேரலாக வேலை காசு கிடைக்குதோ இல்லையோ, டூ சம்திங் ரெலவென்ட் டு யுவர் ப்ரொஃபஷன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள், ரெஃபரன்சஸ் கெயின் பண்ணுங்கள், நெட்ஒர்க்கை வளர்த்துக்குங்க. அப்படி தான் வந்து யூ கேன் க்ரோ ஸ்லோவே, ஸ்டெப் பை ஸ்டெப். சார், இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் கொஸ்டின். சார், ஐ வாண்ட் யுவர் ஸ்கிரீன்ஷாட்ஸ், ஹவ் கேன் ஐ கெட் இட்? நான் இந்த ஸ்லைடை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நான் ஃபைரோஸ்க்கு, அவர் சர்க்குலேட் பண்ணுவார் உங்களுக்கு. அது இல்லாம யூடியூப்லயும் ப்ரோக்ராம் இருக்கு. இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு கோ பேக் அகைன் அண்ட் யூ கேன் கோ அண்ட் ஹேவ் a look. சேலம் எக்கனாமிக் சேம்பர் சேனல்ல போனீங்கன்னா நாளைக்கு இந்த ப்ரோக்ராமோட ரெக்கார்டட் இருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் ஆல்சோ அகைன். ஓகே சார், ஸோ வி ஆர் கமிங் டு எண்ட் ப்ரோக்ராம். ஸோ 3 questions ஆயிடுச்சு. ஸோ டைம் இந்தியாவில் லேட் ஆகுறதுனால ஐ வில் ஆஸ்க் மிஸ்டர் ஹாஜா நஜிமுதீன் டு ஃபார் vote of thanks. Assalamualaikum Rafiq. I think I was not able to come and join in the earlier. I was stuck up in the traffic. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. It was a wonderful program. பார்த்தீங்கன்னா I think in the information எங்களுக்கெல்லாம் முன்னாடி கேட்குனா I think we could have settled somewhere else in the planet. ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் Fairoz has pointed out. அப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு முதல்ல சிவியை ரெடி பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து கவர்ஸில் போட்டு அனுப்பி இப்போ அது ஹெக்டிக் ஜாப். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கேக் வாக் மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆல்மோஸ்ட் இதில் I can see many people, many of them have known to me and they are freshers. So I think this is the right time for them to understand how to go about and how to search a job. It's a wonderful experience. Even we learned a lot by this attending this program. So thank you, Mr. Rafi. யாருக்காவது ஃபாலோ அப் क्वेश्चन இருந்ததுன்னா ஃபைரோஸை காண்டாக்ட் பண்ணுங்க. I will try to answer the questions. Time constraint இருக்கனால sorry. So on behalf of Salem Economic Chamber, I would like to thank Rafiq for giving a wonderful session, and it was really an eye-opener for many of the freshers. And thank you, Fairoz, for arranging this kind of event. Hope to meet you in the next session after 4th.
So Jazakallah for every participants who attended this program, and thank you for all the organizers of Salem Economic Chamber. Jazakallah. Thank you very much. நன்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ்